வணக்கம் சவுக் மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் மற்றும் சமூகத்தில் நடந்த சில பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு 6000 தான் நான் நினைக்கிறேன். உடனே 5 லட்சத்தை நம்ம ரீச் பண்ணிடுவோம். சரி, வாங்க இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். வணக்கம் 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 சார், நம்ம நேற்று பார்த்துருந்தோம், இந்த டிஜிபி நியமனத்தில் முறைகேடு இருக்கு, அதை கோர்ட்டுக்கு யாரோ ஒரு மனுதாரர் அணுகி இருந்தாங்க. நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, இதில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா நாங்கள் இன்டர்வென் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு. பட் நான் நியூஸுகளில் பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோர்ட் இதில் தலையிட முடியாது அப்படி சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்தது. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கே சார். எல்லோருக்கும் குழப்பம்தான். குழப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் அரசு இந்த விவகாரத்தை இப்படி கையாள்கிறது. 2 வழக்குகள், பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றன. 2 பொதுநல வழக்குகளுமே ஒரே கோரிக்கைக்காக தாக்கல் செய்யப்படுகின்றன. ரெண்டுமே தமிழ்நாடு காவல்துறையின் டிஜிபி 31/8 அன்று ஓய்வு பெறுகிறார். அவர் ஓய்வு பெறுவதை ஒட்டி 3 மாதங்களுக்கு முன்னதாகவே டெல்லிக்கு தகுதியானவர்களின் பட்டியலை அனுப்ப வேண்டும். இதுவரை அனுப்பவில்லை. உரிய விதிமுறைகளின்படி தமிழக அரசு டிஜிபி நியமனத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை. நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிடுங்கள் சொல்லிட்டு 2 வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்ற அமர்வில் ஒரு வழக்கு, பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. ஒரே வழக்குக்காண்டி இப்படி பண்ணலாமா சார்? 2 நீதிமன்றங்கள் இப்படி பண்ணக்கூடாது தான். இது மாதிரி 2 வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத யார் சொல்லணும்? நீதிமன்றத்துக்கு? அரசு. ஏன் அரசு சொல்லணும்? அரசுக்கு எப்படி தெரியும்? இப்போ மனுதாரர்கள் அப்படி தானே சொல்லியிருப்பாங்க. மனுதாரர் நேம் வர்சஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக தானே இருந்திருக்க முடியும். அதான் ஏன் அரசுக்கு முன்னாடியே ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்குறேன். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு அதுதான், ஒரு ரிட் மனுவை நீங்கள் தாக்கல் செய்த உடனேயே அந்த செக்ஷனில் போய் போடுறீங்கல்ல, போய் அது நம்பர் ஆகிறதுக்கு 4 நாள் ஆகும். ரிட் செக்ஷனில் ஃபைல் பண்ண உடனேயே அரசு ஒரு நகல் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதற்கென்றே ஆள் இருக்காங்க. ஒரு மனு, எந்த மனு தாக்கல் செஞ்சாலும் அதில் ஒரு நகல் கவர்மெண்ட் ரெஸ்பாண்டண்டாக இருந்தால் ஒரு காப்பியை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அரசு வழக்கறிஞர்களுக்கு மதுரையில் ஒரு வழக்கு வருகிறது, சென்னையில் ஒரு வழக்கு வருகிறது என்பது நன்றாகவே தெரியும். ஸோ சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் ஒரே நாள் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரே நாள் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. வந்தபோது ஃபஸ்ட்டு எது வருதுன்றதை நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. 10:45 வந்துருச்சு என்று நினைக்கிறேன். விசாரணைக்கு வந்ததும் அரசு வழக்கறிஞர், சார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது மாதிரி ஒரு வழக்கு இன்றைக்கி பட்டியலிடப்பட்டிருக்குன்னு சொன்னால் மதுரை உயர்நீதிமன்ற கிளை நாங்கள் இதை எடுத்து ஓரமாக வச்சிடுறோம், அங்கே விசாரிக்கிட்டோம். இல்லைனா மனுதாரர் நீங்களும் அங்கே போய் மனுவை தாக்கல் செய்யுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இதை சொல்லாமல் விட்டது யாரோட தவறு? இல்லாட்டி சென்னையில் சொல்லியிருக்கலாமாங்க சார்? அது முடிஞ்சிருச்சா? முடிஞ்ச உடனே இங்கே வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா நேற்று காலையில் இந்த உங்களுடன் ஸ்டாலின் வழக்கு வந்துச்சு. அதெல்லாம் போக கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு அரௌண்டு 12க்கு தான் அது வருது. வரும்போது மதுரை உயர்நீதிமன்ற கிளை 10:45 உத்தரவு போட்டாங்க. மதுரை உயர்நீதிமன்ற கிளை இப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது என்று சொன்னால் நாங்கள் இதை விசாரிக்கவில்லை என்று தலைமை நீதிபதி சொல்லியிருப்பார். இங்கேயும் இதை சொல்லலையா? இப்போ இது ஒரு மோசடி இல்லையா? மனுதாரர்கள் 2 பேருக்கும் தெரியாதுன்னு நான் ஒத்துக்கிறேன். இங்கே போட்டவருக்கு மதுரையில் போட்டிருக்குன்றது தெரியாது, மதுரையில் போட்டவருக்கு இங்கே போட்டிருக்குன்றது தெரியாது. நீதிமன்றங்களுக்கும் தெரியாது, இங்கே தலைமை நீதிபதிக்கும் தெரியாது, திரு SM சுப்பிரமணியம் அவர்களுக்கும் தெரியாது. அரசுக்கு தெரியும்ல. இது கோர்ட்டை மிஸ்லீட் பண்ணுறதாகதா? இதன் மூலமாக அவங்களோட நோக்கம் என்னன்னு சொல்கிறீங்க சார்? சரி, நேற்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை காலையில் நம்ம நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலன்னு பார்த்தோம். நம்மளும் நியூஸ் கார்டு போட்டோம். ஏதாவது இன்றைக்கி தினமலர் ஊடகத்தில் கரெக்டாக வந்திருக்கு, கிடுக்கிப்பிடி கேள்வின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்திருக்கு. தினகரன் நியூஸ் எடுத்து பாருங்கள். டிஜிபி நியமனம் தொடர்பான பொதுநல வழக்கு தள்ளுபடி. நான் சரி மதுரையில் நடந்தது எங்கேயாவது நியூஸாக வந்திருக்குன்னு புரட்டி பார்க்குறேன், நியூஸே வரல. யூடியூப் சேனலில் கூட வரல சார். இந்த தள்ளுபடின்ற நியூஸ் தான் வந்தது. அது கூட நான் உள்ளே எப்படி போய் பார்க்குறேன்னா, என்ன நம்ம வேறு மாதிரி தீர்ப்பு வந்ததுன்னு இன்றைக்கி பார்த்தோம், இன்றைக்கி ப்ரோக்ராம்லேயும் பேசியிருக்கோம், டிஸ்மிஸ்னு வந்திருக்குதே அப்படின்னு போய் பார்த்தா நீதிபதிகள் 2 பேர் இருந்திருக்காங்க, வேறு பேர். ஸோ அப்போது அந்த கேஸ் இல்லை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் சார், நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, SM சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையிலான அமர்வுக்கு கீழே இந்த டிஜிபி நியமனம் தொடர்பான வழக்கு வந்துச்சுல, அதை பற்றின நியூஸே எங்கேயுமே இல்லை. தினமலரில் வந்திருக்கு, ஹிந்துவில் டிஸ்மிஸ் ஆன நியூஸை போட்டுட்டு மதுரையில் இன்னொரு கேஸ் வந்திருக்குன்னு அதில் சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் பேப்பர் வேறு ஒன்று இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருந்தது என்று நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் 2ல் ஒரு வழக்கின் பின்னால் இந்த அதிகாரிகள் கூட்டம் இருக்கிறது என்ற சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். நிச்சயமாக இவர்கள் இருக்கிறார்கள். இந்த மாதிரி போட்டு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன காரணம் சொல்லி டிஸ்மிஸ் பண்ணியிருக்குன்னா, சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்ற பிறகுதான் நீதிமன்றம் இதில் தலையிட முடியும், முன்னாடியே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்ட்டு இவங்க ஒரு வியூ எடுக்கிறாங்க. மதுரை பெஞ்ச் என்ன சொல்லுதுன்னா,
3 மாதம் முன்னாடி அனுப்பணும்னு சட்டம் சொல்லுது. நீ ஏன் 3 மாதம் முன்னாடி அனுப்பலை? நீ 3 மாதம் முன்னாடி அனுப்பியிருக்கியா, ஒழுங்காக அனுப்பியிருக்கிறியா என்ற விஷயத்தை நாங்கள் ஆராயப் போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த வழக்கு வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை இந்த உத்தரவை பிறப்பித்த பிறகு நேற்று அவசரமாக டிஜிபிக்கான பெயர் பட்டியல் டிஜிபி அலுவலகத்திலிருந்து உள்துறை செயலாளருக்கு நேற்று இரவு அனுப்பப்பட்டிருக்கு. அதிலும் ஒரு விசேஷம், யாருடைய பெயர் பட்டியல் இருக்க வேண்டும் என்று தெளிவாக யூபிஎஸ்சி கைட்லைன்ஸு சொல்கிறது. அதாவது இந்த சீனியாரிட்டி லெவல் டிஜிபி லெவலில் இருக்கணும். பே பேண்ட் 16 16னா இருக்கிறதுல சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் பே பேண்ட் 16ல் இருக்க, பே மேட்ரிக் 16ல் இருக்கிறவங்களோட பட்டியலை 5 அதிகாரிகள் 6 அதிகாரிகள் பட்டியலை அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை பே பேண்ட் 16ல் 30 வருஷம் சர்வீஸ் முடித்த டிஜிபிஸ் அவைலபிளாக இல்லைன்னா பே பேண்ட் 15ல் இருக்கிற அடிஷ்னல் டிஜிபிஸ் 30 வருஷம் சர்வீஸ் முடித்த அடிஷ்னல் டிஜிபிஸை சேர்த்து அனுப்புங்கன்னு அதில் இருக்குது. பே பேண்ட் 16ல் மட்டும் 8 பேர் இருக்காங்க. வினித் தேவாங்கடே, மகேஷ்குமார் அகர்வால், வன்னிய பெருமாள், அதுக்கு முன்னாடி இவங்க சீமா அகர்வால், ராத்தோர், ராஜீவ்குமார், இது போல் அதிலேயே 8 பேர் இருக்கிறார்கள். இந்த 8 பேரில் 3 பேரை தான் யூபிஎஸ்சி தேர்ந்தெடுக்க போகுது. 3 பேரில் ஒருத்தரை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க இல்லையா? அதற்கு அடுத்து 95வது பேட்ச் ஐபிஎஸ் அதிகாரிகள், அதில் வந்து டிஜிபி கனவில் இருப்பவர்களின் பெயர் அதில் இருக்கிறது. அந்த பெயரையும் சேர்த்து டிஜிபி ஆஃபீஸிலிருந்து பட்டியலை அனுப்பியிருக்கிறார்கள். நான் இதை எதற்கு அப்படின்ட்டு நான் கேட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு அதிலேயே 8 பேர் இருக்குது. அந்த 8 பேரில் 5 பேரை தான் இங்கே செலக்ட் பண்ணி அனுப்ப போகிறாங்க. அந்த 5 பேரில் 3 பேர் அனுப்ப போகிறாங்க. அவங்க 3 பேரில் ஒருத்தர் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இன்னொன்று, எலிஜிபிலிட்டியே இல்லை. பே பேண்ட் 16ல் இருக்கிறவங்களோட பேரை அனுப்புன்னு சொன்னால், நீ பே பேண்ட் 15ல் இருக்கிற பேரை இதையும் சேர்த்துங்க சார்ட்டு அனுப்புகிறீங்க. இது என்னன்னு கேட்டால் ஒரு அதிகாரி சொல்கிறார், இதோடு டிஜிபி ஆகும் வாய்ப்பு என்பது முடிந்து போய்விடுகிறது. சில அதிகாரிகளுக்கு முடிந்து போய்விடுகிறது. சரி, அதனால் என்ன சார், முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு போனது தானே, அதுக்கு என்ன சார் பண்ண முடியும் என்றால், ஏன்னா 28ல் சிலர் ஓய்வு பெறுகிறார்கள். அந்த 28ல் ஓய்வு பெறுபவர்களின் டிஜிபி கனவில் மண் விழுந்துவிடும். ஏன்னா இப்போ அடுத்து இருக்கிறவர் வந்து இப்போ டிஜிபியாக வந்தார்னா ஒரு 27ல் முடியும். அப்போது பதவி உயர்வு டிஜிபி கிடைக்காது. சரி, அதுக்கு என்ன சார் பண்ண முடியும்னா, அட்லீஸ்ட் டிஜிபி பேனலில் என் பேர் இருந்துச்சுன்னு ஒரு சந்தோஷப்பட்டுக்கலாம்ல. அதை எடுக்கவே மாட்டாங்க. அவன் ரூலுன்னு ஒன்று இதுக்கு தானே வச்சுருக்கிறான். 6 அடி உயரம் இருக்கிறவன் தான்ப்பா அந்த போலீஸ் வேலைக்கு வரணும்னு சொன்னால், 5.25 அடி இருக்கிறவன் போய் சார் நானும் நிற்கிறேன்னு சொன்னால் எப்படி போயிடுப்பாங்க? இவர்களின் அற்ப புத்தியை பாருங்கள். இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், கிட்டத்தட்ட 1 மாதமாக நாம் பேசி கொண்டிருக்கிறோம். நாம் பேசின பிறகு ஒரு 10 நாட்களாக யூடியூப் சேனல்ஸ், மற்ற நியூஸ் சேனல்ஸ் பிக்கப் பண்ணி டிஜிபி யார் என்ற பேச்சு எழுந்து விட்டது. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இந்த வழக்கு தாக்கல் செய்து மாண்புமிகு நீதிபதி திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் இதை கையில் எடுத்து எல்லா டீட்டெயிலோடவும் தலைமை வழக்கறிஞர் வந்து இங்கே நிற்கணும்னு சொன்ன அன்னைக்கு நைட்டு தானே நீங்கள் இதை அனுப்புகிறீங்க. அண்ட் இதுலேயும் ஒரு குரூரமான விளையாட்டு என்னவென்றால், இங்கே ஒரு கேஸ் டிஸ்மிஸ் ஆனோன்னா அதை மட்டும் நியூஸாக போட்டுக்கிட்டு இப்போது நாம் செய்யக்கூடிய பணி எவ்வளவு முக்கியமானது என்பது தெரிகிறதா? நேற்று டிவி சேனல்ஸோட வேலை, மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு வழக்கு, அங்கே இப்படி உத்தரவு போட்டிருக்காங்க, சென்னை உயர்நீதிமன்றத்தில் இப்படி ஒன்று நடந்திருக்கு, இங்கே ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க, 2ஐயும் ரிப்போர்ட் பண்ணணும் இல்லையா? எனக்கு என்ன தோணுச்சுன்னா சார், ஒருவேளை விவரம் இல்லையோ, வந்தது தெரியலையோ மதுரை கிளைக்கு. நான் ஒத்துக்கிறேம்மா, மதுரை கிளையில் வந்தது தெரியலன்றது கூட ஒத்துக்கிறேம்மா. என்னோடய சோஷியல் மீடியா ஹேண்டில் எல்லா மீடியாவும் வாட்ச் பண்ணுறாங்க, போலீஸ் அதிகாரிகள் வாட்ச் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வாட்ச் பண்ணுது, இன்டெலிஜென்ஸ் வாட்ச் பண்ணுது, மீடியா மெயினாக வாட்ச் பண்ணுறாங்க. காலையில் 11 மணிக்கு நியூஸ் கார்டு போட்டுட்டோம் ரைட்டா? கோர்ட்டில் என்ன அப்சர்வேஷன் சொன்னாங்கன்றதோடு போட்டிருந்தோம். இவன் பொய் கூட சொல்லுவான். உங்கள் ரிப்போர்ட்டர் கூப்பிட்டு ஏன்ப்பா மதுரையில் இந்த மாதிரி கேஸ் வந்துச்சாப்பான்னு கேட்டால், சார் ஆமாம் சார் வந்துச்சு சார் சொல்ல போகிறாங்க. அதை ஏன் கேரி பண்ணல? அதை கேரி பண்ணியிருக்கலாம்ல. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, திமுக அரசு, முதல்வர், துணை முதல்வருக்கு எதிராக கூட செய்திகள் வந்துவிடும். ஆனால் இந்த அதிகாரிகளுக்கு எதிராக செய்தி வராமல் இருப்பதை இவர்களால் எப்படி உறுதி செய்ய முடிகிறது தெரிகிறதா? ஏன்னாங்க சார், நேற்று வந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு ஓடிபி வாங்கக்கூடாது அப்படின்றத உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை கொடுத்ததுக்கு தடை கொடுக்கல, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த நியூஸு கூட நேற்று எல்லா சேனல்களும் பிக்கப் பண்ணியிருந்தாங்க. இந்த நியூஸை பிக்கப் பண்ணல சார். தெரியுதுங்களா? இது நான் என்னென்ன அவர் பேசினார்ன்றது நேற்று விரிவாக சொன்ன நிகழ்ச்சியில் மனுதாரர் 2 திட்டு திட்டினார். 4 பேரால் அடித்து போட்டுறாதீங்க சார், அடிஷனல் அஃபிடேவிட் போடுங்க சார். எவ்வளோ ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு தெரியுமா? லா எப்படி எவால்வ் ஆகுதுன்றதை ஃபாலோ பண்ணணும் சார். நீங்கள் போன வாரம் ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துக்கு ஒரு சர்க்குலர் போட்டிருக்காங்க சார், தெரியுமா சார் உங்களுக்கு? ஏதாவது பெட்டிஷன் போட்டுறாதீங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீ இது படி செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லிவிட்டு கோர்ட்டு ஏன் இதில் தலையிடுதுன்றதுக்கும் காரணத்தை சொல்லிட்டாரு.
எப்போ வந்து நீங்கள் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணலையோ கோர்ட் வில் ஸ்டெப் இன் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. இது ரிப்போர்ட் பண்ணுமா வேணாமா? இப்போது இந்த இடத்துல தான் நம்ம ஊடகத்தோட பணி எவ்வளோ முக்கியமானது அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். நீங்கள் இப்போ நீங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக ரிப்போர்ட் பண்ணலைன்னா, ஒரு மாதமாக நம்ம டிஜிபி அப்பாயின்மெண்ட் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் இழுத்துட்டாங்களா? சார் இப்போங்க சார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த வழக்கு பதிவு பண்ணதுக்கான நோக்கம் என்ன? டைம் வேஸ்ட்டு தானே? அப்படிலாம் கிடையாது. இப்போது இதில் ஒரு கோர்ட்டு தான் இதில் விசாரிச்சிருக்கணும். இந்த நிதிஷ் கேட்ட கேள்வி சரியான கேள்வி. ஒரு கோர்ட்டு தான் விசாரிச்சிருக்கணும். நீதிபதி திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் அமர்வு இதை விசாரிக்கும் போது அவர்களிடம், சார் இந்த மாதிரி சென்னையில் தலைமை நீதிபதிக்கிட்ட இந்த மேட்ரு வருது சார்னு சொல்லியிருந்தா அவர் இருந்தாப்பா அப்படின்னு தூக்கி ஓரம் வச்சிருப்பார். சொல்லாதது அரசின் தவறு. இங்கே வந்து விசாரணைக்கு வரும்போது, சார் ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்பிரமணியம் ஆர்டர் போட்டிருக்காருன்னு சொன்னால் இவர் தூக்கி அங்கே போப்பா, நீ மதுரைக்கு போப்பான்ட்டு அனுப்பிச்சி விட்ருப்பார். இல்லை அந்த மேட்டரை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொல்லியிருப்பார். இப்போது இங்கே ஒரு உத்தரவு, அங்கே ஒரு உத்தரவு, இரண்டும் ஒரே பொருள் தொடர்பான உத்தரவு. இப்போது அந்த உத்தரவு எஸ்.எம். சுப்பிரமணியம் உத்தரவு செல்லுமா? ரொம்ப ரீசெண்டாக யார் கொடுத்தாங்களோ அதுதான் செல்லும்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது. இரண்டுமே சம அளவு அதிகாரம் கொண்ட அமர்வுகள். இப்போ ஒன்று சிங்கிள் ஜட்ஜி, இன்னொன்று டிவிஷன் பெஞ்சுன்னா டிவிஷன் பெஞ்ச் சொல்கிறது சரின்னு சொல்லலாம். இதுவும் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, அதுவும் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. அரசு தரப்பு உண்மையை மறைத்ததற்கு நீதிமன்றம் எப்படி பொறுப்பாக முடியும்? இப்போது நீங்கள் தலைமை நீதிபதிக்கிட்ட இது நிலுவையில் இருக்குன்றதை தெரிவிச்சிருந்தா அவர் விசாரிக்கல சார் அப்படின்னு சொல்லியிருப்பார். அரசு வழக்கறிஞர் அங்கே இருக்கார், ஒரு வார்த்தை சொல்லலை. இந்த மாதிரி அரசு வழக்கறிஞரை 2 கேஸு பெண்டிங்காக இருக்கிற விஷயத்த கோர்ட்டுக்கு சொல்லாதன்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் சொல்லியிருப்பாரா, கே.என். நேரு சொல்லியிருப்பாரா, மு.க. ஸ்டாலின் சொல்லியிருப்பாரா? அவர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு வழக்கு இருக்குன்றதே தெரியாது இல்லையா? ஆனால் சில அதிகாரிகள் முடிவெடுத்து கோர்ட்டில் 2 கோர்ட்லேயும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நீங்கள் மாட்டிக்கிட்டாங்க. எப்படினாலும் மதுரையில் மாட்டிக்கிட்டாங்க. அவர் ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்பிரமணியம் பார்த்துப்பாரு, இங்கே கெட்ட நேரம் அங்கே போய் மாட்டிருக்காங்க. என்ன இல்லை சார், அதுதான் சார் திரும்ப திரும்ப கேள்வி எழுது. இப்போது அப்போ மடைமாற்றம் பண்ணுறதுக்காக இந்த டிஸ்மிஸ் அப்படின்ற கேஸ் வெளியே வரணும், நியூஸாக வரணுன்றதுக்காக பண்ணதா? அதுதான் மடைமாற்றம் பண்ணுறதுக்காக. இவங்க டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. இப்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கி வந்துச்சுன்னா எடுத்துருக்கவே மாட்டார். சென்னை உயர்நீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு, நீ வேணா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போ, இனிமேல் விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். இவங்க இந்த டைமிங்கை எதிர்பார்க்கல. ஒரே நேரத்தில் வரும், அதுவும் மதுரையில் முன்னாடி வரும்ன்றதை இவங்க எதிர்பார்க்கல. சார் எனக்கு இன்னொரு கேள்வி சார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 31ஆம் தேதி வரைக்கும் பதவி காலம் இருக்குது, அது முடிஞ்சாதான் நாங்கள் தலையிட முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து அந்த லிஸ்ட்டை அனுப்பணும் யூபிஎஸ்சிக்கு. அவங்க அனுப்பலை, அப்போ அது தவறு தானே சார்? அதை வந்து நீதிமன்றம் தலையிட்டுருக்கலாம். ஒவ்வொரு கோர்ட்டும் ஒவ்வொரு வியூ எடுக்கும். ஓகே சார். இவர்கிட்ட ஆர்கியூ பண்ணவங்க ப்ராப்பராக எடுத்துரைத்திருக்க மாட்டார்கள், அல்லது இந்த கோர்ட்டு பார்த்துட்டு அப்பா ரிட்டையர் ஆன பிறகு வாங்கப்பா அதுக்குள்ளே என்னப்பா இன்னொன்று நீ இப்போ இந்த சொன்ன மேட்ரை சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்கள் நோக்கமே டிஸ்மிஸ் ஆகணுன்றது இருந்துச்சுன்னா அடுத்த ஒரு மேட்டரில் விரிவாக சொல்கிறேன். இப்போது திரு வாராகி அவர்கள் வழக்கில் சென்னை கமிஷனரு பொய் வழக்கு போட்டிருக்காங்கன்னு உயர்நீதிமன்றம் எழுதிவிட்டது. சரியா? இப்போது அதில் தவறு செய்திருக்கிறார்கள்னு எழுதின உடனே இப்போது வாராகி அதை அடிப்படையாக வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் இப்படி நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறது. நடவடிக்கை எடுக்க சொன்னதால் நீங்கள் இவர் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு வாராகி நீதிமன்றத்தை அணுகலாம், அல்லது உள்துறை செயலாளருக்கு மனு தாக்கல் செய்யலாம். ரைட்டா? அது மாதிரி நடந்துடக்கூடாதுன்றதுக்காக சம்மந்தம் இல்லாமல் மதுரையிலேருந்து ஒருத்தனை கூட்டின்னு வந்து கமிஷனர் அருண் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு குப்பை மாதிரி ஒரு பெட்டிஷன் எழுதி நீங்கள் போட்டோன்னா கோர்ட்டு என்ன பண்ணோம்? ஒழுங்காக பெட்டிஷன் ஒழுங்கா இல்லைன்னா டிஸ்மிஸ் பண்ணுவாங்களா? உடனே நீங்கள் பேப்பரில் எழுதிக்கலாமா? கமிஷனர் அருண் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய மனு தள்ளுபடி. நேற்று எழுதுனாங்களா? டிஜிபி நியமனம் விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. ப்ளஸ் வந்து நம்ம வாராகி அவர்கள் அதுக்கப்புறமா அதில் மேல்முறையீடு போக முடியாது அப்படின்னு பேசியிருந்தோம். போனால் உச்சநீதிமன்றத்துக்கு தான் போகணும். உச்சநீதிமன்றம் தான் போனோம். உச்சநீதிமன்றம் வெரி எக்ஸ்பென்சிவ். சாமானிய மக்களால் உச்சநீதிமன்றம் அணுக முடியாது, அது அத்தனை எளிதல்ல. எனவே இங்கே இருக்க ஆப்ஷனை டக்குன்னு க்ளோஸ் பண்ணி விட்டாங்க அவங்களே. இங்கே இருந்தால் தான் லொடுக்குன்னு போய் ஃபைல் பண்ணுறேன், மூடி விட்டேன். ஸோ இப்போ எவனாவது கோர்ட்டுக்கு போவான்னு தெரிஞ்சு கோர்ட்லேயும் போட்டு அதை டிஸ்மிஸல் வாங்கிட்டா, நான் ஏற்கனவே சொன்னது போல் 28ஆம் தேதி வரை அல்லது 30ஆம் தேதி வரை யூபிஎஸ்சிக்கு இந்த ப்ரொப்போசலே அனுப்புறதில்லை. 31ஆம் தேதி தான் இந்த சங்கர்ஜி அவர் ரிட்டையர் ஆகிறான்னா 31ஆம் தேதி காலையில் கிடைக்கிற மாதிரி டெல்லிக்கு அனுப்புறது. என்னையா இன்றைக்கி ரிட்டையர் ஆகிறாரு? இல்லை நீங்கள் பொறுமையாக அனுப்புங்க. அது வரைக்கும் என்ன தான் நாங்கள் அபய்குமார் சிங்னு ஒருத்தர் இருக்கார், அவர் அடிஷ்னல் சார்ஜ் போட்டுறோம். நீங்கள் நினச்சதை சாதிச்சிடலாமா? அருட்தந்தையின் டிஜிபி கனவில் மண் விழாமல் போயிருக்குமா? நினச்சதை சாதிக்கலாமா? இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா,
இப்போது சரிவர அரசு இந்த டிஜிபியோட இதுக்கு 3 மாதத்தில் அனுப்பல. அது நமக்கே தெரியுது. 3 மாதத்துக்குள்ளே ஏன் அனுப்பலை, ஏன் இப்படி பொறுப்பு இல்லாமல் நடந்து கொள்கிறீர்கள்? மதுரை உயர்நீதிமன்ற கிளை சில உத்தரவுகளை பிறப்பிக்கிறது என்றால் இதோட அவப்பெயர் யாருக்கு? அரசுக்கு. அரசுக்கு, தமிழக அரசுக்கு. ஆனால் தமிழக அரசை நடத்துபவருக்கு இப்படி நடப்பதே தெரியவில்லை என்றால் இது எவ்வளவு பெரிய சாபக்கேடு மற்றும் ஆபத்து. இந்த விஷயத்துல எல்லாம் சிஎம் முடிவெடுக்க வேண்டியது. யார் டிஜிபின்றது சிஎம் முடிவெடுக்க வேண்டியது. ஏன்னா இப்போ பிரகாஷ் சிங் நம்ம திரும்ப பேசணும்னா பஞ்சாப்ல நடந்த கேஸை தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ இங்கே தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா ஹோல் இந்தியாவும் அதை பின்பற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. உச்சநீதிமன்றம் ஹோல் இந்தியாவும் பின்பற்றணும்னு சொல்லிட்டு உத்தரவை போட்டுச்சு. அதை இவங்க ஃபாலோ பண்ணாம வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. அதான் சார், இப்போ இது இந்தியாவில் இருக்க அனைத்து நீதிமன்றம் கவனத்துக்கு வரும்னு நான் சொல்றேன். வரும். இந்தியாவே படிக்கும். இந்த யாருக்கு அவப்பெயர்? என்ன நடக்குதுன்னே தெரியாம கார் மேல ஆட்டோகிராஃப் போடுற ஒரு முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? என்ன நடந்துகிட்டு இருக்கு? நான் சொன்னேன்ல, சங்கர் ஜிவால் 31/8/2025 ரிட்டையர் ஆகிறான்றது அவர் டியூட்டியில் ஜாயின் பண்ணானிக்கே தெரியும்பா. வர்றாருல, பார்க்குறீங்க. கடந்த வாரம் கூட ஒரு மருத்துவமனையிலேருந்து வந்த உடனே காவல்துறை தொடர்பான ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, வந்தார், பார்க்குறீங்க. அன்னைக்கு கூட சொல்லியிருக்கலாமா சார்? தெரியாதவருக்கு. ஓ, நீங்கள் தான் ஜிவாலான்னு. ஓ, நம்ம டிஜிபி நீங்கள் ஆந்திரா நினச்சேன். சகப்பாக இருக்கீங்களா? தெரியுமா? அதனால தான் இது ஆபத்துன்றேன். சுற்றி என்ன நடக்கிறதே என்பதே தெரியாத ஒரு அரசன் 8 கோடி மக்களை ஆளக்கூடாது. இவருக்கு எதுவும் தெரியாதுன்ற திமிரில் தானேப்பா இவங்க 3 மாதத்துக்கு முன்னாடி அனுப்ப வேண்டிய ப்ரொபோசலை நேற்று வரைக்கும் அனுப்பாமல் வச்சுருந்தாங்க. மதுரை கோர்ட்டுக்கு போகலன்னா நாம் 1 மாதமாக பேசிகிட்டு இருக்கோம். கண்டுக்கிட்டாங்களா? இவன் கத்தின்னு கிடப்பான் யூடியூப்பில். இவன் ஒரு ஆள். இன்னும் யூபிஎஸ்க்கு அனுப்பல, தலைமைச் செயலகத்துக்கு மட்டும் தான் அனுப்பியிருக்காங்களா? டிஜிபி ஆஃபீஸ் தலைமைச் செயலகம் போயிருக்கு, அங்கேருந்து போய்ட்டோம். ஓகே, ஹோம் செக்ரட்டரிக்கு என்ன ஸ்டேக்ஸ் இருக்குது, போய்டும். இப்போ உடனே போகணும். அட்லீஸ்ட் இப்போ 20 நாள் தானே இருக்குது. 20 நாளில் சிவிசிக்கு போகணும், டிஓபிடிக்கு போகணும், எம்ஹெச்ஏக்கு போகணும். போயிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்பேனல்டு கமிட்டி மீட்டிங் நடத்தணும். சார், ஒரு நடைமுறைன்னு ஒன்று இருக்குது. அந்த வேலையை செய்ய வைக்கிறதுக்கே நீதிமன்றங்கள் புஷ் பண்ண வேண்டியிருக்கு, மீடியாக்கள் புஷ் பண்ண வேண்டியிருக்கு. அந்த பெட்டிஷன் நேற்று கோர்ட்டில் ஃபைல் ஆகலைன்னா நான் சொல்கிறேன், இன்றைக்கி வரைக்கும் போயிருக்காது, கடைசி வரைக்கும் போயிருக்காது. இப்போ எப்படிப்பட்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது தெரியுதா? இப்போ உச்சநீதிமன்றம் டிஜிபி அப்பாயின்மெண்ட் இப்படி பண்ணுங்கப்பா, ஒழுங்காக பண்ணுங்கப்பான்னு ஒரு ரூலை போட்டிருக்கு. அதை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க நாலு அதிகாரிங்க. ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேன்? நான் டிஜிபி ஆகணும், அது நான் கோர்ட் ரூல் போடுறது. அதை எப்படி வளைக்கிறேன் பார்க்குறியா? இப்போ இதில் முதலமைச்சர் அவர்களுக்கு விவரம் இருந்திருந்தா அவர் முடிவு பண்ண யார் டிஜிபி ஆகணும்னு. ப்ரொபோசல் ஏன் அனுப்பலன்னு கேட்டிருப்பாரு. முதலமைச்சருக்கு விவரம் இருந்துருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். 1 மாதம் முன்னாடி நம்ம பேசுகிறோம். மே மாதம் அனுப்ப வேண்டிய ப்ரொபோசலை ஜூன் மாதம் அனுப்பலைன்னு ஜூன் மாதமே நம்ம பேசிட்டோம். ரைட்டா? உளவுத்துறை அவர்கிட்ட, சார் இந்த மாதிரி அவர்கிட்ட பேசியிருக்கான், அது உண்மைதான், செக் பண்ணோம், அனுப்பலை இன்னொன்றது சொன்ன உடனே டிஜிபியை கூப்பிட்டு, ஏன் இன்னும் அனுப்பலை? நீ ரிட்டையர் ஆக போகிற, ரிட்டையர் ஆகிற அன்றைக்கி உன்னை காரில் உட்கார வச்சு கயிறு கட்டி இழுப்பாங்க, அதெல்லாம் நீ ஜாலியாக அனுபவிச்சு போவ, அடுத்த டிஜிபிக்கு ப்ரொபோசல் ஏன் அனுப்பலை அப்படின்னு ஒரு நல்ல சீஃப் மினிஸ்டர் கேட்டிருப்பார். இவருக்கு தான் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவர் என்ன பார்க்கணுன்றதையும் இவங்க தானே முடிவு பண்ணுறாங்க. இவருக்கும் தெரியாது. ஜிவால் ரிட்டையர் ஆக போகிறாரு, என்னாச்சு அடுத்த டிஜிபி யாருன்றதையும் இவர் எப்படி கேட்பார்? இவர் அப்பையும் போய் சொல்லுவார், எதுக்கு இப்போ ரிட்டையர் ஆகிறீங்கன்னா 1 மாதம் இருந்துட்டு போங்க. கண்டிப்பாக எக்ஸ்டென்ட் நம்ம கொடுக்க முடியாது. எக்ஸ்டென்ஷன் சார் இல்லை சார், மண்டை மேலே போடுவாங்க சார் சுப்ரீம் கோர்ட்டில். நீ சொல்கிறது தப்பு இல்லை, உண்மை. நல்ல ஆளாச்சா இவர், இன்னும் ஒரு 6 மாதம் இருங்களேன், உண்மையிலே அப்படி தான் சொல்லுவார். இல்லை சார், அதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை சார், நான் என்ன பண்ணணும், இந்த இவரை போட்டுடலாம் சார், நல்ல ஆள் சார், அருட்தந்தை சார். உங்களோட ஸ்டாலின் திட்டத்துக்கு வந்துட்டு பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் போயிருந்தாங்க. இப்போ மறுபடியும் வந்துட்டு உயர்நீதிமன்றத்தில் வந்து இதுக்கு முன்னாடி தாக்கல் பண்ணியிருந்தாங்க சார். அங்கே வந்து புதன்கிழமை வரனால வந்துட்டு நேற்று வந்து இந்த மனு வந்து விசாரணைக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில். அதனால் நாங்கள் வந்து இப்போ அங்கே வருது இல்லை, உச்சநீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வருது, அதனால் நாங்கள் இங்கே விசாரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். என்ன சார் அங்கே நடந்துச்சு? நீ கேட்ட கேள்வியே என்னை குழப்பிடுச்சு. அதனால் நான் தெளிவாக சொல்கிறேன். எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் இருக்குது. நான் சொல்கிறேன், தனித்தனியாக வழக்குகள் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், நேயர்களுக்கும் புரியணும், அதுக்காக நான் சொல்கிறேன். ஓடிபி வழக்கு ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம். ரைட்டா? ஓடிபி எதுக்கு? ஓரணியில் தமிழகம் திமுக உறுப்பினர் சேர்க்கைக்கான ஓடிபி. அந்த கேஸ் வழக்கு முதலில் எங்கே பதிவு செய்யப்பட்டது? மதுரை கிளையில் வந்தது. நீதிபதி திரு SM சுப்பிரமணியம் தலைமையிலான அமர்வு, எதுக்கா ஓடிபி வாங்குற, மக்களோட டேட்டா திருடுற வேலையை நீ பார்க்காத என்று சொல்லி அதுக்கு ஸ்டே கொடுத்துட்டாங்க. ரைட்டா? இடைக்கால தடை அதான் இன்ட்ரிமாண்டஸ். இதை எதிர்த்து திமுக உச்சநீதிமன்றம் செல்கிறது. அதில் திமுக உச்சநீதிமன்றம் போகிறது சரியா? இங்கே கிடைக்கலன்னா உச்சநீதிமன்றத்தை சொல்லுங்கள். இல்லை, திமுக போகிறது சரியான்னு கேட்குறேன். திமுக தான் போகணும். ஏன்னா கட்சி நிகழ்ச்சி, திமுக உறுப்பினர் சேர்க்கை இல்லையா, இப்போ திமுக தான் போகணும். ஸோ திமுக உச்சநீதிமன்றம் போகுது. உச்சநீதிமன்றம் போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அதை நான் விரிவாக நேற்று சொல்லிட்டேன். போய் சார் இது நீங்கள் உயர்நீதிமன்றம் விதித்த தடைக்கு நீங்கள் தடை விதியுங்கள், எங்களை ஓடிபி சேகரிக்க அனுமதியுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க.
கேட்கும்போது அவங்க ஹைகோர்ட்டு தான் விசாரிச்சிருக்கு, இன்ட்ரீம் ஆர்டர் தானே, அதுக்கு எதிராக எதுக்கு நீங்கள் போய் வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க நீங்கள் கொஞ்சம் ஸ்டே பண்ணுங்கள், அட்லீஸ்ட் சீக்கிரமாவது விசாரிக்க சொல்லுங்கன்னு சொன்னோன்னே இன்றைக்கி அது விசாரணைக்கு வருதுன்னு சொன்ன உடனே இதை விட சீக்கிரம்லாம் விசாரிக்க முடியாது, தூக்கிட்டு போங்கன்னா அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. இது ஒரு போர்ஷன் முடிஞ்சிச்சு, ஓரமாக வச்சுருங்க. உங்களுடன் ஸ்டாலின் இந்த திட்டத்துக்கு எதிராக தொடர்ந்த வழக்கு அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு CV சண்முகம் அவர்களால் தொடுக்கப்படுகிறது. அது தலைமை நீதிபதி அமர்வு முன்பு கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தது. 31 ஆர்டர், அது 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது ஆர்டர், ஓகேவா? 31 அன்று இதில் தீர்ப்பு அளிக்கப்படுகிறது. இடைக்கால தடை, அதுவும் இடைக்கால தடை. அந்த இடைக்கால தடையில் என்ன சொல்கிறார்கள் என்றால், அரசு நலத்திட்டங்களில் உயிரோடு இருக்கும் தலைவர்களின் பெயர் பயன்படுத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் ஒரு சில தீர்ப்புகளில் தெளிவாக கூறியிருக்கிறது. இந்த மனுதாரர் சுட்டிக்காட்டக்கூடிய இந்த வழக்கில் உங்களுடன் ஸ்டாலின் என்பது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பெயர். மேலும் அந்த உங்களுடன் ஸ்டாலின் என்ற அரசு திட்ட விளம்பரத்தில் இந்த கட்சியோட முன்னாள் தலைவரோட படம்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தும் போது உயிரோடு இருக்கும் ஒரு தலைவரின் பெயரை அதில் பயன்படுத்தக்கூடாது. இறந்து போனவங்க கட்சிக்காரங்களோட புகைப்படத்தை அதில் இடம்பெறக்கூடாது என்று உத்தரவு போட்டு, அது வெள்ளிக்கிழமையே மதியம் ஆர்டர் வந்துடுது. சனிக்கிழமை இவங்க நலம் காக்கும் ஸ்டாலின் ஒரு புது ஐட்டமாக வீசுகிறாங்க. திமுக தரப்பில் திரு வில்சன் மற்றும் அரசு தரப்பில் திரு PS ராமன் தலைமை வழக்கறிஞர் ஆகியோர் போய், சார் நீங்கள் உங்களுடன் ஸ்டாலினில் ஸ்டாலின் பேர் எடுன்னு சொன்னீங்க, நாங்கள் ஒரு புது ஐட்டம் வச்சுருக்கோம் நலம் காக்கும் ஸ்டாலின்ட்டு. அந்த நலம் காக்கும் ஸ்டாலினுக்கு நாங்கள் அந்த ஸ்டாலின் பேரை பயன்படுத்தலாமா இல்லையா அப்படின்றது சம்மந்தமாக நீங்கள் ஒரு விளக்கம் கொடுக்கணும். சரியா? இப்போ அதுக்கு என்ன, அப்போ விளக்கத்தை இப்போவே கொடுங்க. நீங்கள் விளக்கம் கொடுக்கறது வரைக்கும் இந்த தீர்ப்பை தள்ளி வைங்க. இந்த தீர்ப்பு திங்கக்கிழமைக்கு மேலே செயல்படுத்தப்படும். ஏயா சார், எவ்வளவோ காசுலாம் கொடுத்துட்டோம் சார், சமீரா ரெட்டிக்கெல்லாம் காசு கொடுத்து பேச வச்சுருக்கோம் சார், அதனால் நீங்கள் கொஞ்சம் தள்ளி வைங்க என்று சொல்லும்போது உயர்நீதிமன்றம், நீ எதுவாக இருந்தாலும் அதை ஒரு மனுவாக தாக்கல் செய்யுங்க, அப்படிலாம் தள்ளி வைக்க முடியாது, தூக்கிட்டு ஓடு என்று சொல்லிவிட்டார்கள். இதற்கிடையே சனிக்கிழமை காலை 2ஆம் தேதி காலை நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டம் தமிழகம் முழுக்க படோடாபமாக செயல்படுத்தப்படுகிறது. ரைட்டா? திங்கட்கிழமை வருகிறது. திங்கட்கிழமை காலை இப்போ யார் அப்பீலுக்கு போகணும்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு தமிழக அரசு. ஏன் தமிழக அரசு போகணும்? நலம் காக்கும் ஸ்டாலின் தமிழக அரசோட ஸ்கீம். பியூட்டிஃபுல், கரெக்டா? அரசு தான் போகணும். ஏன்னா அரசு திட்டம் சம்மந்தமாக தான் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. உச்சநீதிமன்றத்துக்கு யார் போனது சொல்லுங்கள்? திமுக போச்சு. சண்முகம் சொல்கிறதே என்னன்னா, சார் இவங்க அரசு திட்டத்தை செயல்படுத்தி கட்சிக்கு பிரச்சாரம் செய்கிறாங்க என்று இவர்கள் சொல்கிறார்கள். இவர் சொன்னது உண்மை என்று நிரூபிக்கும் விதமாக திமுக கட்சி போதிய அப்பீலுக்கு. இது அரசு திட்டம். இவங்க சொல்கிறது என்னன்னா, அரசு மற்றும் கட்சி ஆகிய இரண்டுக்கும் வேறுபாடு இல்லாமல் இவர்கள் செய்கிறார்கள். அரசு திட்டத்தை வச்சு கட்சி பலனடையுது. அரசு திட்டத்தை வைத்து அரசு பலனடையலாம், ஆனால் அரசு திட்டத்தை வைத்து கட்சி பலனடையக்கூடாது, மக்கள் வரிப்பணத்தை வச்சுன்றது தான் CV சண்முகத்தோட பிரேயரே. லோடுக்கிட்டு திமுக அப்பீலுக்கு போதுனாலே அவர் சொன்னது உண்மை என்று ஆகிவிடுகிறது அல்லவா? அப்போது இதனால் பலனடையும் நபர் தானே அவசரமாக உச்சநீதிமன்றம் செல்வார். அப்போ பலனடையும் நபர் யார்? திமுக. யாருன்னா ரோஹத்கியங்க. அவசர வழக்காக இதை விசாரிக்க வேண்டும் என்று கேட்டபோது, சரிங்க நாளை விசாரியுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்புறம் இவங்க இந்த வெள்ளிக்கிழமை ஒரு கிளாரிஃபிகேஷன் பெட்டிஷன் சொன்னாங்கல்ல, இந்த கிளாரிஃபிகேஷன் பெட்டிஷன் திங்கட்கிழமை நேற்று விசாரணைக்கு வந்தது. நேற்று மதியம் வந்தது என்று நினைக்கிறேன். அப்போது அரசு வழக்கறிஞர் எழுந்து தலைமை நீதிபதியிடம் இன்று காலை உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பாக முறையீடு செய்யப்பட்டது. அப்போது உச்சநீதிமன்றம் புதன்கிழமை நாங்கள் இந்த வழக்கை விசாரிக்கிறோம் என்று பட்டியலிட ஒப்புக்கொண்டுள்ளார்கள் என்ற தகவலை தெரிவித்ததும், சரி அப்படியானால் உச்சநீதிமன்றம் இதை கையில் எடுத்த போது நாங்கள் இதை விசாரிப்பது சரியல்ல, நாங்கள் இதை வியாழக்கிழமை விசாரிக்கிறோம் என்று சொன்னதும், இந்த இடத்துல தான் இந்த திமுகவோட குயுக்தியான அந்த மனநிலையை நீங்கள் பார்க்கணும். வியாழக்கிழமை விசாரிக்கிறோம்னு சொன்னதும் இந்தியாவின் அதிக ஃபீஸ் வாங்கும் வழக்கறிஞரான அபிஷேக் மனு சிங்வி ஆஜராகிறார். நான் தமிழக அரசின் சார்பாக வருகிறேன், நீங்கள் போட்ட உத்தரவில் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனு, அதை மட்டும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சதுன்னு சொன்ன உடனே ஜட்ஜ் திருப்பி சொல்கிறாரு, இந்த பாருங்கள் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்காங்கன்னு சொன்ன உடனே அபிஷேக் மனு சிங்வி, சார் நான் தமிழ்நாடு அரசு சார்பாக வரேன், திமுக கட்சி தான் உச்சநீதிமன்றம் போயிருக்கு, அது எங்களுக்கு தெரியாது, ஓகேவா, நான் தமிழ்நாடு அரசு சார்பாக வரேன், நீ என்னோட வாதத்தை கேளுங்க. இங்கே பிரிக்கிறாங்க, தெரியுதா?
இங்கே வந்து எங்க அது கட்சிங்க, அவங்க கட்சி என்ன வச்சு பண்ணிட்டு போட்டுனா ஐ எம் ரெப்ரசன்டிங் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்று சொன்னதும் தலைமை நீதிபதி இந்த மேட்ரு இந்த நாங்கள் போட்ட இந்த இன்ட்ரிம் ஆர்டருக்கு அகென்ஸ்டாக தான் போயிருக்காங்க. யார் போனாலும் சரி, திஸ் ஆர்டர் இஸ் அண்டர் சேலஞ்ச் இன் சுப்ரீம் கோர்ட்டு. அங்கே சேலஞ்சில் அது இருக்கும்போது நீங்கள் இங்கே வந்து நாங்கள் அதை எடுத்து விசாரிக்கிறது என்பது முறையல்ல. அதனால் நான் வியாழக்கிழமைக்கு தள்ளி வைக்கிறேன். சுப்ரீம் கோர்ட் என்ன ஆர்டர் போடுதோ அதுக்கு பிறகு இதை பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டார். இப்போ கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சு. கூடுதலாக ஒரு தகவலை சொல்லிவிடுகிறேன். திரு சி.வி. சண்முகம் அவர்கள் மிக அழகாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு யாருக்கு எதிராக தாக்கல் செய்திருக்கிறார் என்பதுதான் முக்கியம். ரீட்டா ஹரிஷ் தக்கர் ஐஏஎஸ் என்ற பொதுத்துறை செயலாளர் மற்றும் டாக்டர் செந்தில்குமார் என்ற சுகாதாரத்துறை செயலாளர். ஏன் ரீட்டா ஹரிஷ் தக்கர் போடுகிறார்கள் என்றால், அந்த ரீட்டா ஹரிஷ் தக்கர் தான் இந்த கிளாரிஃபிகேஷன் பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறாங்க. அந்த கிளாரிஃபிகேஷன் பெட்டிஷன்லேயே சொல்கிறாங்க, சார் நீங்கள் இந்த மாதிரி 31/7/2025 அன்றைக்கி இந்த மாதிரி போட்டிருக்கீங்க, நாங்கள் ஏகப்பட்ட துட்டு செலவு பண்ணி விளம்பரம்லாம் பண்ணிட்டோம் சார், அதனால் நாங்கள் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் இருக்கலாமான்னு கிளாரிஃபை பண்ணுங்கன்னு ஃபைல் பண்ணிவிட்டு, அப்போ அவங்களோட டியூட்டி கோர்ட்டில் இப்படி ஒரு ஆர்டர் போட்டிருக்குன்றது தெரியும். அப்போ நீங்கள் தான் அரசுக்கு சொல்லி சார் இந்த ஸ்கீமை நிப்பாட்டுங்க என்று சொல்லியிருக்க வேண்டும். கரெக்டாக? ஆனால் கோர்ட்டில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிவிட்டு கோர்ட்டு அதில் ஆர்டர்ஸே போடல. கோர்ட்டு தான் அதை எடுத்துக்கிட்டு சரிங்க நலம் காக்கும் ஸ்டாலினை நீங்கள் பண்ணலாம் அப்படின்ட்டு கோர்ட்டு சொல்லியிருந்துச்சுன்னா அது கதை வேறு. ஆனால் கோர்ட் அதுபோல் ஒரு உத்தரவை பிறப்பிக்காத நிலையில், இவர் தாக்கல் செய்த மனு விசாரிக்கப்படாத நிலையில் இந்த நீதிமன்ற உத்தரவை மீறுவதற்கு ரீட்டா ஹரிஷ் தக்கர் உடந்தையாக இருந்திருக்கிறார். ஒன்றாயிற்றா? ரெண்டாவது, நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் வந்து ஒரு சுகாதாரம் சம்மந்தமான திட்டம். இதை செயல்படுத்தும் வேலை சுகாதாரத்துறை செயலர் திரு செந்தில்குமார் அவர்களுக்கு இருக்கிறது. ஸோ டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் இந்த நீதிமன்ற உத்தரவை மீறுவதற்கு துணையாக நின்றதோடு அல்லாமல் அவர்தான் முன்னணியில் நின்று இதை செயல்படுத்தியிருக்கிறார் என்பதால் இவங்க 2 பேர் மேலே நீதிமன்ற அவமதிப்பு, தெரிந்தே நீதிமன்ற உத்தரவை மீறி இருக்கிறார்கள் அப்படின்னு அவமதிப்பு வழக்கு போட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பேசணும் சார், திரு ஆர்.எஸ். பாரதி அவர் மேலே கூட கண்டெம்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பேசணும். அது கட்சி, அது மீறாமல் போகுது. இந்த உத்தரவு அரசுக்கு எதிராக ஏட்டையா கவர்மெண்ட்டில் நடக்கிறது எனக்கு எப்படிங்க தெரியும்னு சொல்லுவார். நான் கட்சியோட தலைமை நிலை செயலாருங்க, நான் அறிவாலயத்தில் இருப்பேன். கவர்மெண்ட் என்ன வச்சும் பண்ணிட்டு போகும். ஏன்ட்ட வந்து கேட்குறீங்க? இல்லைங்க நீங்கள் வந்து டிஎம்கே இதை வந்து விளம்பரப்படுத்திக்கிது, ஐடிவிங்க தான் யூஸ் பண்ணுறது. பசங்க சொன்னாங்க, நான் பண்ணேன். கவர்மெண்ட் பண்ணுற ஸ்கீம் சார், நான் எப்படி பொறுப்பாக முடியும் சொல்லுவாரா? ஹெல்த் செக்ரட்டரியும் பப்ளிக் செக்ரட்டரியும் சொல்ல முடியுமா அப்படி? அவங்க இப்போ என்ன சார் பண்ணி இருந்திருக்கணும்? இப்போ கேட்டிங்களே, ரைட். இதே போல் திரு பழனிசாமி முதல்வராக இருந்த பொழுது என்று தான் நினைக்கிறேன், சென்னை கடற்கரை சாலையில் சட்டப்பேரவை நூற்றாண்டு விழா வளைவா அல்லது எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா வளைவான்றது எனக்கு சரியாக நினைவில்லை. இது 2ல் ஒரு நூற்றாண்டு விழா வளைவு. இந்த சேப்பாக்கம் பிடபிள்யூடி ஆஃபீஸ்க்கு எதிர்க்க ஒரு ஆர்ச் வரும் மேலே பீச் ரோடில். இங்கேருந்து போகும்போதே நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஆர்ச் ஒன்று இருக்கும். அதை திறக்கும் போது டிஎம்கே போய் அப்போ ஒரு கேஸை போடுறாங்க. இதே மாதிரி இது வந்து சுற்றுச்சூழலுக்கு எதிரானது அப்படி இப்படின்ட்டு ஏதோ ஒரு கிரவுண்டில் கேஸ் போடணும், கோர்ட் ஸ்டே பண்ணிச்சு. நாளைக்கு நிகழ்ச்சி, இன்றைக்கி ஸ்டே. ஏடிஎம்கே என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லுங்கள்? நிறுத்திட்டாங்களா? நிறுத்தி வச்சிட்டாங்க. கோர்ட் ஆர்டர் போட்டுருச்சு, அரசு விழா தள்ளி வைக்கப்பட்டது. திங்கக்கிழமை கோர்ட்டுக்கு போய், சார் இல்லை சார் பண்ணலாம் சார், ரூல் அப்படி இடம் இருக்குன்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா ரைட்டுங்க நடத்துங்கன்னு சொன்னேன். மீண்டும் விழா நடத்தப்பட்டது. பண்ணிட்டு போங்க. சரி, சனிக்கிழமை நடத்துனீங்க, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையில் இருக்கோம். இன்றைக்கி மக்கள் நலன் ஒரு 4 நாள் தள்ளி காத்தா பானை இஞ்சி விழுந்துருமா? ஏற்கனவே 50 மாதம் தள்ளிட்டீங்க. இன்னொன்று, இந்த நம்ம கார்டியாலஜி வார்டு பற்றிலாம் பேசணும்ல, அங்கே பைபாஸுக்கு வர்றவனா யோ இடம் இல்லையா, டோக்கன் பின்னாடி இருக்குதியா போயா அப்படின்னு சொல்லி அவனை சாவடிக்கிறீங்க. 3 மாதம் வெயிட் பண்ணிட்டு வாயான்றீங்க. பாதி பேர் செத்து போகிறான் அதில். அதெல்லாம் தாமதமாக தெரில உங்களுக்கு? இல்லை 2 நாளாக தாமதம் ஆகிடுமா? இப்போ சார், இப்போ இவங்க இருக்காங்க இல்லையா, இந்த 2 பேர் மேலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுத்திருக்காங்க அரசு அதிகாரிகள் மேலே. அவங்க வந்து இல்லை சார் ஸ்டாப் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா? சொல்லியிருக்கணுமா? அவங்க அனுமதியோட தான் நடந்துதான்னு தெரியலையே. ஸ்டாலின் ஆர்.எஸ். பாரதியெல்லாம் அது எப்படி உங்களுக்கு ஒரு அனுமதி இல்லாமல் நடக்கும்? நீங்கள் தானே சுகாதாரத்துறை செயலாளர். அவங்களே முடிவு பண்ண முடியாத. நீங்கள் தானே சுகாதாரத்துறை செயலாளர். நாளைக்கு நிறுத்துங்க அப்படின்னு அவங்க சொல்லிட முடியுமா? இல்லை, அதை மீறி பண்ணுன்னு சொன்னால் நான் லீவில் போகிறேன், என்ன மாற்று. சார் இப்போ வந்துட்டு இதுக்கு வந்து அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பங்கேற்கிறாரு, அவரும் வந்து அது துணையாக இருக்குது. அப்போ முதலமைச்சர் மேலே கண்டெம்ட் எதுவும் எடுக்க மாட்டாங்களா? எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம் அவங்க நினச்சாங்கன்னா. ஆனால் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக சி.வி. சண்முகம் மற்றும் வழக்கறிஞர் திரு கௌதம் ஆகியோரெல்லாம் வேலை செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதிகாரியை பயமுறுத்தினா தான்ப்பா அவங்களுக்கு உண்மையான பயம் வரும். நீ துணை போகிறதுனால தானே இது நடக்குது. திரு
செந்தில்குமார் சுகாதாரத்துறை செயலாளர் அவர்கள் தலைமைச் செயலகம் போய் 2 மாதம் ஆகுதுன்றாங்க. என்னையா பண்ணிட்டு இருக்காருன்னா தமிழ்நாடு பூரா இந்த திமுகவுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஏன் வந்து அதிகாரிகள் மீது கண்டெம்ட் எடுக்கிறாங்கன்னா ஸ்டாலின் மேலே எடுக்க முடியுமான்னு கேட்டால் ஸ்டாலின் இந்த ஒரு 6 மாதத்தில் போயிடுவார். ரீட்டா ஹரிஷ் டக்கர், செந்தில்குமார், அருண், வருண் இவர்கள்லாம் நிரந்தரமாக இங்கே இருக்க போகிறார்கள். அதனால தான் அவங்க மேலே கண்டெம்ட்டு. அப்போ அரசியல்வாதிகள் விதியை மீறி இப்படி செய்யன்னு சொல்லும்போது சார் இப்படி செய்யக்கூடாது, இல்லையா பரவாயில்லையா செய்யணும், அப்போ என்ன மாற்றிக்கிங்க, நான் செய்ய மாட்டேன் என்று அதிகாரிகள் சொல்ல வேண்டும். அதற்காக தான் இவர்களை மீது நடவடிக்கை எடுக்குது. ஒரு 2 பேர் பிடிச்சி ஜெயில் அனுப்பிச்சாங்கன்னா சரியாயிடும். எல்லாம் ஆடிடுவாங்க. இப்போ கண்டெம்ட்டுக்கே ஆடிட்டாங்க. அதான் சார், என்ன சார் ரியாக்ஷன்? இன்னும் நம்பர் ஆகலை. அது கண்டெம்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது ப்ராபப்ளி வேலைக்கிழமை வரும்போது சேர்த்து விசாரணைக்கு வரும். ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் முன்னாடி இந்த துணைவேந்தர் நியமனம் அந்த தொடர்பான வழக்கு வரும்போது அவர் கிட்ட வந்து இந்த கவர்மெண்ட் என்னன்னு வாதாடினாங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் இருக்குது, நீங்கள் விசாரிக்காதீங்கன்னாங்க. ஆனால் நேற்று வந்து உச்சநீதிமன்றத்தில் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் விசாரிங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி 2 நிலைப்பாடு எடுக்கிறாங்க? இவங்களுக்கு எது எதெல்லாம் வசதியோ அது போன்ற நிலைப்பாடுகளை எடுப்பது திராவிட மாடல் உருட்டுகளில் ஒரு வழிமுறை. லா இஸ் அன் ஆஸ் அப்படின்ட்டு, சட்டம் ஒரு கழுதை என்று ஆங்கிலத்தில் ஒரு சொலவுடை உண்டு. எப்படி வேணாலும் வசதிக்கு ஏற்றாற் போல் இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் போகணுன்னா அதுக்கு 2 ஜட்ஜ்மெண்ட்டு, இந்த பக்கம் போகணுன்னா இதுக்கு 2 ஜட்ஜ்மெண்ட். பட் இவர் நேற்று சீஃப் ஜஸ்டிஸ் ரொம்ப அழகாக சொன்னார். கோர்ட்டு லிஸ்ட் பண்ணி விசாரிக்கிறேன்னு சொன்ன பிறகு இதை நாங்கள் விசாரிப்பது ஜுடிஷியல் டிசிப்ளின் எங்களை அனுமதிக்காது. அதனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்றதை பார்த்துட்டு வியாழக்கிழமை நாங்கள் விசாரிக்கிறோம்னு சொல்கிறாங்க. இதுதான் ப்ரொசீஜர். சார், திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அது சம்மந்தமாக வந்துட்டு அவர்களுடைய மனைவி வந்து சிபிஐ விசாரணை கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க சார். செல்வ பெருந்தகை அவர்கள்லாம் வந்து விசாரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய சகோதரர் கீனோஸ் வந்து சிபிஐ கோரிக்கை வச்சுருந்தாரு. அந்த டைமில் வந்து காவல்துறை என்ன சொன்னாங்கன்னா, திருமதி ஆம்ஸ்ட்ராங் பொற்கொடி அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்காங்க, ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் வந்து குற்றத்தை கண்டுபிடிச்சி சார்ஜ் ஷீட் போட்டிருக்கோம், அதனால இந்த கீனோஸ் அவர்கள் போட்டிருக்காரு இல்லையா மனு, அதை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வாதத்தை வச்சாங்க. அவங்க மனைவியை வச்சுட்டாங்க. இன்றைக்கி நான் அன்னைக்கு இந்த கீனோஸோட மனு தாக்கல் செய்த போது ஒரு விஷயத்த சொன்னேன். இப்போவும் இந்த டிஜிபி அப்பாயின்மெண்ட் சம்மந்தமாக ஒன்று சொன்னேன். கீனோஸ் தாக்கல் செய்த மனுவோட நோக்கமே இதை டிஸ்மிஸ் வாங்குறதான்ட்டு நான் இன்றைக்கி சொன்னேன். ஏனென்றால் ஒரு வாட்டி ஒரு விஷயத்துக்காக இப்போ ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணி டிஸ்மிஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு தான் போகணும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த வழக்கை இங்கே தாக்கல் செய்த நபர் தான் உச்சநீதிமன்றம் போகணும். அதனால் திருமதி பொற்கொடி அவர்கள் உடனடியாக உயர்நீதிமன்றத்தை அணுக வேண்டும். இந்த பெட்டிஷனே சாட் ஜிபிடியில் போட்டு ரெடி பண்ண பெட்டிஷன் என்ற விவரத்தை எல்லாம் நான் சொன்னேன். அந்த வழக்கு கீனோஸ் தாக்கல் செய்த வழக்கில் ஆர்டர்ஸ் ரிசர்வ்ட், தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நான் சொன்னது போலவே நீங்கள் இந்த திருமதி ஆம்ஸ்ட்ராங்கோட பெட்டிஷனை படித்து பார்த்தீங்கன்னா அதில் செல்வ பெருந்தகையோட ரோலை விசாரிக்கலை, அடையாள அணிவகுப்பு நடத்தப்படவில்லை, இன்னும் ரொம்ப ஃபண்டமெண்டல் ஃப்ளாஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஏராளமான தவறுகள்னால் அழகாக இந்த மனு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. விரிவாக இந்த மனுவில் இந்தந்த பாயிண்ட்னு ஒரு சீனியர் அட்வொகேட் ஒரு கிரவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணார்னா எப்படி இருக்குன்றதுக்கு இந்த மனு ஒரு உதாரணம். ஸோ இதெல்லாம் பாயிண்ட்டாக கோர்ட்டு பதில் சொல்லணும். கைதானார்ல நாகேந்திரன் அவருடைய ஃப்ரெண்டு செல்வ பெருந்தகை அவரை விசாரிக்கலை. அப்புறம் திருவேங்கடத்தை சுட்டு கொன்ற அதிகாரிகள் இந்த வழக்கில் புலனாய்வு அதிகாரிகளாக இருந்திருக்கக்கூடாது, அக்யூஸ்டையும் சுட்டு கொண்டு அவங்களே இதில் இருக்கிறாங்க. ஸோ இந்த திருவேங்கட என்கவுண்டரை பற்றி அதில் பேசவே இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த விவரங்களையும் இதெல்லாம் போட்டு இது பண்ணுறாரு. பண்ண உடனே நேற்று இது விசாரணைக்கு வரும்போது நீதிபதி வேல்முருகன் அவர்களிடம் அரசு வழக்கறிஞர் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சு நீங்கள் தீர்ப்பை ஒத்தி வச்சிட்டீங்க, அதே மேட்ரு சம்மந்தமாக இவங்க வழக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்க, அதனால் நீங்கள் இதை விசாரிக்கக்கூடாது என்று சொல்லும்போது ஜஸ்டிஸ் வேல்முருகன், நான் ஒரு வழக்கை விசாரிக்கலாமா கூடாதான்றதை முடிவெடுக்கிற ஒரே அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு தான், போய் பதில் சொல்லுங்கள் என்று 20/8/2025 இந்த வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார். அவருக்கு ஜட்ஜுக்கு ப்ரைமா ஃபேஸி இதில் இவங்க ஒழுங்காக பண்ணலன்ற ஃபீலிங் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐடென்டிஃபிகேஷன் பரேடே நீங்கள் நடத்தலைன்னா நீங்கள் என்ன லட்சணத்தில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறீங்க என்ற அடிப்படை கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். அதனால் நல்ல தீர்ப்பு வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு பெட்டிஷனு பண்ணணும், எப்படி ஃபைல் பண்ணக்கூடாதுன்றது இந்த வழக்கிலே தாக்கல் செஞ்ச 2 பெட்டிஷனும் உதாரணம். திருமதி பொற்கொடி தாக்கல் செய்த மனு எப்படி ஒரு கிரவுண்ட்ஸ் ஃப்ரேம் பண்ணணும், எப்படி பெட்டிஷன் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. கீனோஸ் தாக்கல் செய்த மனு எப்படி ஒரு பெட்டிஷன் இருக்கவே கூடாதுன்றதுக்கான சிறந்த எடுத்துக்காட்டு. இதோட ஐடியா தெரியுதா? அதே மாதிரி தான் இந்த டிஜிபி நியமனத்துக்கு போட்ட பெட்டிஷன். புரியுதா சார்? இதில் போலீஸ் அணுகுமுறையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார்.
திரு கீனோஸ் பதிவு பண்ண வழக்கில் ஆம்ஸ்ட்ராங்கோட மனைவி திருமதி ஆம்ஸ்ட்ராங்கே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க, இதை நீங்கள் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து திருமதி பொற்கொடி பதிவு பண்ண வழக்கில் ஆல்ரெடி கீனோஸ் வழக்கை விசாரித்து முடிச்சிட்டாங்க, அதனால விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இரண்டுலேயும் இருக்கக்கூடிய அடிநாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒழுங்காக விசாரிக்கல. நான் இதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். திரு அருண் அவர்களுக்கு இந்த வழக்கில் பல ஸ்டேக்ஸ் இருக்குது. நீங்கள் திருவேங்கடத்தை போய் இங்கே பம்ப் ஆஃப் பண்ணதுலேருந்தே இதை விசாரிக்கணும். திருவேங்கடம் கொலையையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டீப்பாக இதில் பல மோட்டிவ் இருக்குது. செல்வப்பிரந்தை ரோலு, சேகர் பாபு ரோலு, எல்லாரோட ரோலையும் விசாரிக்கணும். அதெல்லாம் விசாரிக்கவே இல்லை. இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 குற்றவாளிகள் என்று சொல்கிறார்கள். 30 குற்றவாளிகளையும் வேகமாக கைது செய்ததோடு அல்லாமல் குற்றப்பத்திரிகை இவ்வளோ வேகமாக தாக்கல் செய்ததோட நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா, டப்புன்னு ட்ரையலை முடிச்சுட்டு லைஃப் எல்லாருக்கும் யார் அதுக்கப்புறம் பேச போகிறா? இதுதான் இவங்களோட நோக்கம். ஃபார்ச்சுனேட்லி திருமதி பொற்கொடி அவர்கள் நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்றமும் அதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது உள்ளபடியே வரவேற்க தகுந்த விஷயம். இவங்க சொல்கிறாங்கல்ல சார், திருமதி பொற்கொடி வந்து திருப்தியாக இருக்காங்க எங்களோட விசாரணையில், அப்படின்னா அவங்க எதுக்கு இந்த மனு தாக்கலை பண்ணுறாங்க? தெரியும், நீதிமன்றம் இதை புரிந்து கொள்ளும் என்று நான் நம்புகிறேன். சார், அஜித்குமார் அவர்களுடைய அந்த கொலை வழக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நான் நினைக்கிறேன். அந்த இதில் வந்துட்டு டிரைவர் ராமச்சந்திரன் அவர்கள் வந்துட்டு அப்ரூவராக மாறப்போறேன் அப்படின்னு சொல்கிறார். இதில் எதுவும் காவல்துறையோட ஒரு நோக்கம் இல்லை எதுவும் இருக்கா சார்? சிபிஐயோட புலனாய்வு சரியான திசையில் பயணித்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே பென்னிக்ஸ் ஜெயராஜ் வழக்கில் ஆய்வாளர் ஸ்ரீதர் என்பவர் நான் அப்ரூவராக மாறுறேன்ட்டு நீதிமன்றத்தில் மனு கொடுத்தார் இல்லையா, அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. சிபிஐயும் அந்த மனுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தது இல்லையா. என்ன காரணம்னா, அந்த வழக்கில் அதிகபட்சமான ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரி யாருன்னு கேட்டால் இன்ஸ்பெக்டர் தான். இன்ஸ்பெக்டர் சொல்லி தான் அவங்க எல்லோரும் செய்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் போய் அப்ரூவர் ஆனால் என்ன பிரயோஜனம் அது? அதனால் தேவையில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டாங்க. இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 5 கான்ஸ்டபிள் கைதாகிருக்காங்க இல்லையா. இவர் வண்டியோட ஓட்டுநர். இவர் அந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் இந்த 5 கான்ஸ்டபிளுங்களையும் கூட்டிக்கிட்டு ஊராக சுற்றுறாரு. கம்மாக்கரை கோயிலுன்னு எல்லா இடத்துக்கும் சுற்றுறாரு ஒழிய இவர் போய் நேரடியாக அடித்திருக்க வாய்ப்பு குறைவு. ரைட்டா? டிரைவர் நார்மலி டிரைவர்ஸ் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால தான் அவன் டிரைவர் வேலைக்கு போகிறான். ரொம்ப சைக்கோத்தனமாக இருக்கிறவன் தான் டிரைவராக இருந்தாலும் வண்டி எடுத்துகிட்டு போய் இவன் 2 அடி அடிக்கிறதுன்னு அடிக்கிறது. ஸோ இந்த டிரைவருக்கு ரோல் கம்மி. ஆனால் டிரைவர் ஒரு முக்கியமான விட்னஸ் இல்லையா. வண்டி எத்தனை மணிக்கு எடுக்கிறோம், எடுத்துக்கிட்டு எங்கெங்கே போகணுன்னு சொல்கிறாங்க, எங்கெங்கே இவங்களை கூட்டிகிட்டு போனேன், கூட்டிகிட்டு போய் இங்கே இறக்கி விட்டேன், வண்டியிலே வச்சு அடித்தாங்க. அதுக்கப்புறம் வண்டியில் தூக்கி போட்டுட்டு வேறு ஒரு மாட்டுக்கோட்டாக்கில் போய் அங்கே வச்சு அடித்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்தோம், வந்து யாருக்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டிரைவரோட சாட்சியம் டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தோட ரோலை ப்ரூவ் பண்ணுறதுக்கு முக்கியமான சாட்சி இல்லையா. இப்போது சண்முக சுந்தரம் தான் இதில் மெயின் அக்யூஸ்டுன்னு வச்சுக்குவோம். டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தை அப்ரூவராக எடுக்கலாமா? எடுக்க முடியாது. ஏன்? அவர் தான் சார் மெயின் ஆள். அவர் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு, அதனால் அவர் எடுக்க முடியாது. சண்முக சுந்தரத்துக்கு வேற ஒருத்தர் உத்தரவு பிறப்பிச்சிருந்தா அப்போ எடுக்க வாய்ப்பு. இதையும் சிபிஐ செய்யும். இந்த 5 கான்ஸ்டபிளுங்களை கன்விக்ட் பண்ணுறதுக்கு இந்த டிரைவரோட ரோலு குரூஷியல். சண்முக சுந்தரத்தை கன்விக்ட் பண்ணுறதுக்கு டிரைவரோட ரோல் குரூஷியல். ஸோ டிரைவரை அப்ரூவராக எடுத்துக்கலாம். இப்போது அந்த சண்முக சுந்தரத்துக்கு மேலே யாராவது உத்தரவு போட்டிருந்தாங்கன்னா அது டிரைவருக்கோ மற்ற கான்ஸ்டபிளுக்கோ தெரிய வாய்ப்பே கிடையாது. அது அந்த டிஎஸ்பிக்கு மட்டும்தான். இப்போ டிஎஸ்பியை தண்டிக்கிறதுக்கு பதிலாக டிஎஸ்பிகிட்ட வந்து தம்பி எதுக்கு நீ இந்த வேலையை பண்ணுன்னு கேட்டால், ஐயா எனக்கு இவர்கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு சொல்ல வாய்ப்பு இருக்கிறது இல்லையா. அப்போ டிஎஸ்பி அப்ரூவர் மாற்றினா, ஏன்னா அவர் ஒருவர் தான் சாட்சி. சார், ஒரு வழக்கில் 2 பேர் அப்படியே அப்ரூவராக மாற்றலாமா சார்? 2 பேரை தேவைப்பட்டால் எடுக்கலாம், சட்டத்தில் இடம் இருக்குது. பட் ஒருத்தரை தான் எடுப்பாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த கான்ஸ்டபிளுங்களை கன்விக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை. அதான் வீடியோவிலே மாட்டியிருக்காங்களே, அதனால் அவர்களை கன்விக்ட் பண்ணுறது ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை. ஐ விட்னஸ் இருக்குது, அந்த அஜித்குமாரோட தம்பி கண்ணால் பார்த்துருக்கான் இவங்க 4 பேர் 5 பேரும் அடித்ததை. அதனால் அவங்களை கன்விக்ட் பண்ணுறதுக்கு பெரிய எவிடன்ஸ் வேண்டியதில்லை. இவங்க இந்த வண்டி எடுத்துக்கிட்டு 5 கான்ஸ்டபிள் ஊராக சுற்றுனதுக்கு தான் ஊரே பார்த்துருக்குதே. அப்போ அவங்களுக்கு பெரிய எவிடன்ஸ் வேண்டியதில்லை. அந்த ஒரு தொலைபேசி அழைப்பு வந்ததல்லவா. சார், இப்போது இந்த கைது பண்ணியிருக்காங்கல்ல 5 காவலர்களும் நான் யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையிலே சொல்லிடுவாங்கல்ல சார்? சொல்லிடுவாங்க. அப்போ இவரை ஏன் அப்ரூவராக எடுக்கணும்னா அது வழியாகவே பிடிச்சிடலாம்ல அவங்க? அவரை பிடிச்சிடலாங்க. பட் அப்ரூவர் ஆகிறது ஒட்டு மொத்தமாக இந்த கேஸில் டாப் டு பாட்டம் என்ன நடந்துச்சுன்றதுக்கு உதவும் இல்லையா. வெளியில் ஒரு 10 சாட்சியை வச்சு இதான் நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த குற்றத்தில் பங்கெடுத்தவன் சொல்கிறது வழக்கை எளிதாக்குதா, நீதிமன்றத்தோட வேலை எளிதாக்குதா? அதுக்கு தான் சிபிஐ இந்த ஸ்டைலில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. இருக்கிறதுலே பார்த்து எல்லா இன்வெஸ்டிகேஷனையும் முடிச்சுட்டு ஐஓ லீகல் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் உட்காந்து பார்த்து இதில் எவனை அப்ரூவர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுனா, ராஜா
லைஃபுக்கும் ஜெயிலுக்கு போறியா அப்ரூவர் ஆகிறியா என்று அப்போது பேசுவார்கள். அது கூட அவங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த குற்றத்துல பங்கு இல்லை இல்லைனா குறைவான பங்கு இருப்பவர்களை தான் எடுப்பார்கள். இவர் கைதாயிருக்காராங்க சார் டிரைவர்? டிரைவர் கைதாகல. டிரைவரை கைது பண்ணி தான் அப்ரூவர் எடுக்க முடியும். அவரை வேணால் முக்கிய சாட்சியாக எடுத்துருப்போம். கைது பண்ண வேண்டிய தேவையே இல்லை, இப்படியும் பண்ணலாம். இங்கே பாரு, நீ நடந்தது எல்லாத்தையும் டாப் டு பாட்டம் சொல்லிட்டேன்னா உன்னை சாட்சியாக போடுறேன், இல்லைன்னா அக்யூஸ்டாக சேர்த்துருவேன். ஸோ டிரைவரை சாட்சி ஆக்கிட்டு டிஎஸ்பி அக்யூஸ்ட் ஆக்கிட்டு அப்புறம் அவர் அப்ரூவரை மாற்றினா அதை சிபிஐ செய்யும். ஸோ இன்னும் 3 மாதத்துக்குள்ளே வேற அதை செய்யணும். டைம் வாங்கிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நீதிமன்றத்துக்கிட்ட போயிட்டு 3 மாதம்ன்ட்டு டைம் வாங்கிப்பாங்க. இது மாதிரி சிபிசிஐடி 3 மாதத்தில் முடிட்டு 100 கேஸ் இருக்குது. முக்கிய அதிகாரி மாட்டிக்கிடுவார். 100% மாட்டுவார், சந்தேகமே வேணாம். யார் இதற்கு காரணமாக இருக்கிறார்களோ அவர்கள் உறுப்பியாக நான் அது காமன் சென்ஸ் ஒன்று. இன்னொன்று 18 ஆண்டுகள் காவல்துறையில் வேலை செய்திருக்கிறேன். யாரோ ஒரு நிக்கிதா சொல்லி வந்து டிஎஸ்பி ஸ்பெஷல் டீம் அனுப்பிச்சு விடிய வண்டியில் இவங்களை சுத்த விட்றாரா? எது நம்புற மாதிரி இருக்கா? போமா செயினுக்கான இதுக்கானன்ட்டு இப்படி தானே பேசுவாங்க சார். சிஆர்பிஎஃப் போலீஸ் வந்து ஒரு அம்மா நகையை திருட்டு கொடுத்துட்டு பயங்கரமாக அழுகுறாங்க, யாருமே ஹெல்ப் பண்ணலன்னு. வீட்டில் இருக்க நகையை திருடிட்டாங்க போல இருக்கு. ரைட்டா? அப்படி இருக்கும்போது டிஎஸ்பி அதுவும் ஒரு வாட்டி விசாரிச்சுட்டு திருப்பி அனுப்பின கேஸில் போய் ஒரு டிஎஸ்பி ஸ்பெஷல் டீம்லாம் போட்டு பண்ணுறாருன்னா யாராவது ஒரு பேசியிருப்பார். அதுக்கான சயின்டிஃபிக்காக எல்லா எவிடன்ஸையும் சிபிஐ எடுத்துரும். ஒருவரும் தப்ப முடியாது. உள்ள சீட்டு கட்டலாம் இருந்திருக்கா? பாவம் நீ இதெல்லாம் பெருசு பண்ணக்கூடாது. நான் இதெல்லாம் பெரிதுபடுத்த விரும்பவில்லை. போய் ஒரு அக்யூஸ் எஸ்காட்டுக்கு போயிடுவாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கோர்ட்டு நடந்துட்டுருக்கோம். அது கான்ஸ்டபிள் வண்டியில் உட்காந்துட்டு அதோ தமாஸ்க்கு விளாண்டுட்டு போகிறான் விட்டேன். இன்னும் கொலை குத்தமா? அதோட பெரிய பெரிய குத்தத்தெல்லாம் பெரிய அதிகாரிங்க பண்ணுறாங்க. இதெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது. அவங்களும் மனுஷங்க தானேப்பா போலீஸு. சார் இருந்தாலும் அந்த அஜித்குமார் வழக்கெல்லாம் இந்த சிகரெட்டை வச்செல்லாம் சூடு வச்சுருக்காங்க. அது எவ்வளோ ஒரு தப்பு தான்ப்பா. நான் அதை நியாயப்படுத்தலைப்பா. இதை பெருசு பண்ணாதன்றேன். வண்டியில் சீட்டு கட்டுறது பெரிய கொலை குத்தம் இல்லைன்றேன். அதுக்காக அவங்க அடித்தது சரின்னு நான் சொல்லலை. தப்பு தான். உத்தரவு பிறப்பிச்சவங்களை நீங்கள் பிடிக்கணும். அதுதான் சரியான தண்டனை. இவர்கள் வெறும் கருவிகள். எய்தவன் யார் என்பதை அது வரைக்கும் விசாரணை நீளுமாங்க சார்? சிபிஐ கிட்ட கோர்ட்டு ஒரு பொறுப்பு ஒப்படைச்சுன்னா இன்னும் மனசார சிபிஐயை ஒரு ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சின்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி சிஸ்டம் வந்து தரவாக பண்ணிவிடுவாங்க. இப்போ டிஎஸ்பிஸோட நிறுத்திக்க வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பே கிடையாது. சொல்லணும்ல, எனக்கு இவர் சொன்னார் அப்படின்னு சொல்லலைன்னா எவிடன்ஸ் வச்சு கண்டுபிடிப்பாங்க. இல்லைங்க நானா எனக்கு திடீரென்று நிக்கிதாவுக்கு நியாயம் பட்டு தர வேண்டும் என்பதற்காக அஜித்தை அடித்து கொலை செய் என்று நான் தான் சொன்னேன்ட்டு அந்த சண்முகசுந்தரம் டிஎஸ்பி வாக்குமூலம் கொடுத்தா சந்தோஷம், போப்பா ஜெயிலுக்குன்னு அனுப்பிச்சு விட போகிறேன். சார் ஒருத்தருக்கு லைஃபே கொடுக்க போகிறாங்க, என் வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. நீ தான் சொன்னதை நீ ஒரு நல்லா சந்தோஷமாக உட்காந்துருக்கேன் ஒளி மாட்டி கொடுத்தானே பார்ப்போம். ஒரு டிஎஸ்பி ரிட்டையர் ஆக போகிறாரு. அவர் யாரோ ஒரு உயரதிகாரியை காப்பாற்றுறதுக்காக தியாகி பட்டம் வாங்கிட்டு ஜெயிலுக்கு போகிற. நான் பண்ணாத தப்புக்கு நான் பண்ணாத தப்பு. ஸ்ரீதர்லாம் கதறிக்கிட்டு இத்தனை வருஷம் கழிச்சு அப்ரூவர் ஆகிறத பார்ப்பாரா இல்லையா? சண்முகசுந்தரம் 5.5 வருஷம் ஆகுது அந்த பென்னிக்ஸ் ஜெயராஜ் கேஸில் கைதானவங்க. ஒரு நாள் கூட ஜாமீனில் வெளில வரல. வெளி உலகத்தை பார்க்கல. அவங்க கதையெல்லாம் கண்ணு முன்னே வந்து போகுமா இல்லையா? ஏன் சார் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்காங்க? எதுக்கு உனக்கு பெயில் கொடுக்கணும்? நீ போலீஸ்ப்பா. சாட்சி போய் மிரட்டிட்டேன்னா ட்ரையலில் முடி. இவங்களுக்குலாம் இந்த காந்தி ஜெயந்தி அதுக்கெல்லாம் விடுவாங்களா? அதுவுமே விட மாட்டாங்க. எதுவுமே கிடையாது. இன்னும் இதுவே முடியல. இதில் நீ காந்தி ஜெயந்தி அண்ணா பிறந்த நாள்ன்ட்டு இருக்க. அவ்வளோதான் கஷ்டம். மாட்டாத வரைக்கும் ஓடும் வண்டி. மாட்டிட்டா முடிஞ்சு சார். ஆனால் என்னதான் இவ்வளோ ஒரு சிவியர தண்டனை கொடுத்தாலும் அது தொடர்ந்து நடந்துட்டு தானே சார் இருக்குது தமிழ்நாட்டில். ஒரு வழக்கு தானே தண்டனையாவது, 100 வழக்கில் தப்பிக்கிறாங்கல்ல. நான் ஒரு ஊரறிஞ்ச ஜேர்னலிஸ்ட். நான் ஜெயில் உள்ள வச்சு என் கையை உடைக்கல. இப்போ என்ன பண்ணிட்டேன்? நான் வழக்கு போட்டிருக்கேன். இன்னொன்று என் மேலே எல்லாருக்கும் தெரியும். 40 கேஸு நிலுவையில் இருக்குன்ட்டு டிஜிபி மனு தாக்கல் செய்திருக்காரு. இந்த 40 கேஸும் பொய் கேஸு. என்ன பண்ண முடிஞ்சுது? நீதிமன்றத்துக்கு தெரியுமில்ல சார், ஒரு யூவிக்கு அவங்களாலே முடியுமில்ல எல்லாம் பொய் வழக்குன்னு சொல்லிட்டு. அந்த நம்பிக்கையில் தான் நீதிமன்றத்தில் இன்னும் வழக்காடி கொண்டிருக்கிறோம். தெரியும், தாமதமாகும். அது வரைக்கும் நீங்கள் இந்த துன்பத்தை அனுபவிக்கணும். நீ சொல்கிற இவ்வளோ தண்டனை கிடைக்குதுன்னு ஒருத்தன் தானே மாட்டுறான். அஜித்குமார் வழக்கு இவ்வளவு பரபரப்பு ஆகவில்லை என்றால் அஜித்குமாரை புதைச்சி நேரம் சொல்லி முடிச்சிருப்பாங்களா இல்லையா? கல்யாண மண்டபத்தில் வச்சு பேச்சுவார்த்தை நடத்துனாங்களா இல்லையா? போலீஸுக்காக கட்சிக்காரன் போய் பேசுனாங்க, கவனிச்சியா? அவங்க வாங்கிட்டு அவங்க குடும்பத்தில் சரி விடுங்க, பையன் செத்துட்டான், இதுமாதிரி என்ன ஒரு 50 லட்சத்தை கொடுன்ட்டு வாங்கிட்டு போயிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவேன்? அது ஒன்று விடு. அஜித்குமார் போலவே தானே அந்த மதிமுகவை சேர்ந்த வளையாபதி இவர்கள் எல்லாம் அந்த காஞ்சிபுரத்தில் இன்ஸ்பெக்டர் கஸ்தூரியோட கொலை வழக்கில் என்னென்ன சித்திரவதைகளுக்கு ஆளானார்கள் என்பதை படித்தேன்னா. அதாவது டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்களை வந்து மனித உரிமை ஆணையத்திற்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அதை விசாரிங்கன்னு சொன்னவருக்கே எப்படியான ஒரு நெருக்கடின்னு நம்ம பார்த்தோம்ல. பார்த்தியா? அந்த வளையாபதி அந்த இன்னொரு குடும்பம் அந்த கஸ்தூரி கொலைகளை 2 பேர் இருந்தாங்க. பிரபு வளையாபதி இருந்தாங்களே, 2 பேரும் புகாரை வாபஸ் வாங்கிட்டாங்க தெரியுமா? 20 லட்சம் குடும்பத்துக்கு, ஒரு குடும்பத்துக்கு.
வாபஸ் வாங்கிட்டாங்க தெரியுமா? அந்த மனித உரிமைகள் ஆணையத்துல இருக்க நீதிபதியோட பாதுகாப்பை விளக்குறாங்க, நெருக்கடி அதான் கொடுக்குறாங்க நீதிபதிக்கே. நீதிபதி அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த மனித உரிமை மீறல் பற்றியும் இன்று வரை அவர் பேசுவதில்லை தெரியுமா? அதான் சிஸ்டம். இன்னைக்கு வரைக்கும் அடிக்கிறது நின்றுச்சா? அடிக்காமல் இருக்காங்களா? கை காலை உடைக்கிறது நிறுத்துனாங்களா? அதான் சார் நானும் ஆசைப்படுறேன் சார், ஒரு தனி நீதிமன்றம் இந்த காவல்துறை வந்து இப்படி தவறு பண்ணுறாங்களா அதை மட்டும் கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனி நீதிமன்றம் அமைச்சா நல்லா இருக்கும். இதெல்லாம் இருக்குப்பா. இதுக்காக தான் போலீஸ் கமிஷன்னு போட்டு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி நீதிபதி சிடி செல்வம் ஓய்வு பெற்ற சில அதிகாரிகள் எல்லாம் அதில் நியமித்து அற்புதமான பரிந்துரைகளை அந்த ஆணையம் அளித்திருக்கிறது. அதையும் தூக்கி குப்பையில் போட்டாங்கப்பா தெரியுமா? அதான் அந்த கவர்மெண்ட். நான் குறைந்தபட்சம் திரு பழனிசாமி அவர்களிடம் இதை கோரிக்கையாக வைக்கிறேன். இந்த காவல்துறை அத்துமீறல்கள் இனியும் தொடராமல் இருப்பதை அவரது ஆட்சியில் அவர் உறுதி செய்ய வேண்டும் என்பதை கோரிக்கையாக நான் வைக்கிறேன். இந்த ஃபேக் என்கவுண்டர் எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிக்கணும். இதில் வந்து அந்த கோபேக் மோடியில் வந்து அது புனையப்பட்ட வழக்கு அப்படின்னு டிஸ்சார்ஜ் சொல்கிறீங்க. டிஸ்சார்ஜ் பண்ணுறாரு, அதுக்கு வந்து தமிழக அரசு மேல்முறையீடு பண்ணியிருக்கு. எதுக்கு? கோபேக் மோடி போட்டதுக்கு அதில் அந்த வழக்கில் போதுமான அளவுக்கு என்னை விசாரிக்க முகாந்திரம் இல்லை என்று ஒரு நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் என்ன விடுதலை பண்ணுது, டிஸ்சார்ஜ்னு விடுறாங்க. அதுக்கு மேல்முறையீடு போகிறாங்கப்பா. அதுவும் தவறான தகவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடு பண்ணுறாங்க கோபேக் மோடி போட்டதுக்கு. அதுவும் யார்? திராவிட ஆட்சியில் இவங்க போட்டதெல்லாம் எப்படி சார் பலூன்ல விட்டாங்களே சார்? ஆமாம், அது கேஸ் இருக்குது, இன்னும் இருக்குது, நிலுவையில் தான் இருக்குது. இதுதான் சிஸ்டம். டாக்டர் ராமதாஸ் ஐயா வீட்டில் வந்துட்டு ஒட்டு கேட்பு கருவி வச்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும், மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதை வந்து வச்சதுக்கு வந்து உதவியாக இருந்தது வந்து அன்புமணி அவர்களுடைய ஃபைனான்ஸ் மேலாளர் சசிகுமார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க சார். அது என்ன சார், கொஞ்சம் விவரம் டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நீங்கள் வேறு தைலாபுரத்துக்கு போயிட்டு வந்தீங்க, என்ன சொன்னாருங்க சார்? என்ன அதில் எதுவும் விசேஷம் எதுவும் இருக்கா சார்? நிறைய இருக்குது, சொல்கிறேன். அதேமாதிரி நேயர்களுக்கு சொல்லிடுவோம் சார், அந்த வீடியோ வேறு வந்துருக்கு எக்ஸ்க்ளூசிவாக அவங்களுக்காண்டி ஆகட்டும். ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஐயாவை பார்த்து வியக்கிறேன் நான். மனசு உடைஞ்சு, அதாவது தன்னை அறியாமல் கண்ணீர் வழியும் மனநிலையில் தான் அவர் இருக்கிறார் அவர்கிட்ட நான் பேசும்போது. ஆனால் சிரிச்சுக்கிட்டு ஜோக் அடிச்சுக்கிட்டு இதுலேருந்து எப்படி வெளில வர பார்க்குறியா அப்படின்ட்டு அந்த கிரிட்டு நான் பார்த்தேன். எனக்கு பார்க்கும்போது இவர் வயதில் நான் இப்படி இருப்பேனான்றது தான் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த கிரிட்டு அது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம். அது இருக்கவன் தான் லீடர் ஆக முடியும், எல்லாராலையும் லீடர் ஆகிட முடியாது. அவ்வளவு ஒரு இது. ஆனால் அவர் மனது முழுக்க வேதனை. நீங்கள் நேர்காணலில் பார்த்தீங்கன்னா தெரியும், மனது முழுக்க வேதனை. இன்றைக்கி அந்த கூடுதலாக கொடுத்துருக்கக்கூடிய அந்த புகாரில் இது நாம் கடந்த முறை தைலாபுரம் சென்ற போதே நமக்கு தகவல் வந்தது. 2 வருஷமாக சிசிடிவி பூரா அவங்க பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்கப்பா. அந்த சசிகுமார்னு ஒருத்தர் சொல்கிறீங்கல்ல, ஏன் சசிகுமாரை குற்றம் சாட்டுகிறார்கள் என்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் வீட்டில் சிசிடிவி போட்டிருப்பீங்க இல்லையா? அந்த சிசிடிவியை உங்கள் மொபைல்லே பார்த்துக்கலாம், கரெக்டுங்களா? தைலாபுரத்தில் இருக்கிற அந்த சிசிடிவியோட மொபைல் ஆக்சஸ் சசிகுமார்கிட்ட இருக்குது. சசிகுமார் எங்கே இருக்கார்? பனையூரில் இருக்கார். பனையூரில் அன்புமணி கூட இருக்கார். அந்த தனியார் ஏஜென்சி ஒன்று இதை சோதனை செய்வதற்காக போகிறது. போகும்போது அப்போ தான் அவங்க எவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்திருக்காங்க பாருங்கள். யாருக்கிட்டப்பா இந்த சிசிடிவி ஆக்சஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. அங்கே இருக்கிற ஒருத்தர்கிட்ட கூட சிசிடிவி ஆக்சஸ் இல்லை. எங்கே பாருங்கன்னா அது சசிகுமார் பார்த்துனது எப்போ கொடுத்தது? சிசிடிவி போடும்போது கொடுத்தது. யார் போட்டது சிசிடிவி? சசிகுமார் தான் போட்டார். ஸோ அந்த தனியார் ஏஜென்சி, சார் இந்த பாஸ்வேர்டெல்லாம் கொடுங்க, நாங்கள் ரீசெட் பண்ணணும் என்று கேட்கும்போது சசிகுமார், என்கிட்ட பாஸ்வேர்டு இல்லை, ஃபஸ்ட்டு இல்லை, அப்புறம் மறந்துட்டேன், ஞாபகம் இல்லை, எங்கேயோ ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இவர்களும் சோதனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட காலையில் கேட்குறாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு கிடச்சிருச்சு, ஞாபகம் வந்துருச்சு, இதாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இவங்க வாங்கி இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா 3 வருஷம் டேட்டாவை அழிச்சிட்டார். அழிக்கிறதுக்கு தான் சாயங்காலம் வரைக்கும் டைம் எடுத்திருக்காரு இந்த சசிகுமார். இவங்க இந்த தனியார் ஏஜென்சி சோதனை பண்ணுறதுக்கு போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சோதனைலாம் பண்ணிவிட்டு இந்த சிசிடிவியோட ஃபீடு இங்கே இல்லை, எங்கேயோ போகுதுன்றதை கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் பிடுங்கி விட்டு போயிடுறாங்க. எவனோ பார்க்குறதுக்கு எதுக்கு இங்கே சிசிடிவின்னு பிடுங்கி விட்டு போயிடுறாங்க. மறுநாள் போகிறாங்க, எல்லாம் இங்கே சொருவி இருக்கு. சசிகுமார் அவரோட ஜூனியர் ஒருத்தரை அங்கேயே வைத்திருக்கிறார். ஐயா கண்டுபிடிச்சார் எல்லாத்தையும். 2 வருடங்களாக அவருடைய தொலைபேசி செல்பேசி இடைமறித்து கேட்டுக்கிட்டு இருந்தது. நேற்று நான் சொன்னேன், என்னய்யா அன்புமணி தான் அதை ஒட்டு கேட்டாருன்னு சொல்லிட்டு சொல்லுங்க, வேறு யார் அப்படின்ட்டாரு. எப்படி சந்தேகம்? ஒரு சிட்டிகை சங்கர் நான் சொல்கிறேன்னா அங்கே கேட்குது. ஒரு சிட்டிகை போடும் நேரத்தில் இது எல்லா தகவலும் தெரிகிறது அப்படின்றத சொன்னார்.
ரொம்ப முக்கியமான நேர்காணல். உங்கள் நேர்கள் அனைவரும், மக்கள் அனைவரும் தவறாமல் அதை பார்க்க வேண்டும். நான் உண்மையிலே தயக்கமில்லாமல் மீண்டும் சொல்கிறேன், ஒரு செஸ் கேமில் பார்த்துட்டு எதிராளி அடுத்து எங்கே காயை நவுத்துவான்னு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அதை நவுத்துனா இந்த காய் அடிப்படுன்ட்டு இதே போல் வேலை செய்கிறார். 17 பொதுக்குழு நடைபெற இருக்கிறது. 5500 பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு ஒப்புகை அட்டையுடன் கூடிய, ஃபோனில் கூப்பிட்டுலாம் சொல்கிறதில்ல வான்ட்டு, ஒப்புகை அட்டையுடன் கூடிய பதிவு தபாலில் கடிதம், அழைப்பு கடிதம், விடுனர் சா ராமதாஸ் அப்படின்னு போட்டு எல்லாருக்கும் அனுப்புகிறாரு. அன்புமணி நடத்தும் பொதுக்குழுவுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தையும் நாட இருக்கிறார். ஸோ ஒரு செஸ் கேம் மாதிரி ஒரு செக்மேட் பண்ணி காலி பண்ணணுன்ற மூடுக்கு ஐயா வந்துட்டார். அண்ட் சூசகமாக அவர் வெளிப்படையாக சொல்லலை, கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. எங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மளால் ஊகிக்க முடியுது, ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. எனக்கு மீண்டும் மீண்டும் அவரை போய் சந்திக்கும் போதெல்லாம் எனக்கு இந்த வியப்பு அதிகமாகிட்டே போகுது. ஒவ்வொரு முறை பார்க்கும்போது இன்னும் உறுதியாக பேசினுக்கிறாரு. போன வாட்டி பார்த்ததை விட இந்த வாட்டி பார்க்கும்போது இன்னும் உறுதியாக, ரொம்ப ஜாலியாக, நகைச்சுவையாக அடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு மூளை யோசிச்சுக்கிட்டே இருக்குது. அதான் சார், ஒரு கேமில் இருக்கவங்க ரிலாக்ஸாக ஒரு விஷயத்தை அணுகுனாலே அவங்க பாதி ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்பு பண்ணிட்டு அந்த ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன்லாம் இல்லாமல் பதட்டம் அதிகமாக தெரிகிறது. நேற்று மலையிலே நின்று பேசிகிட்டு இருக்காரே சார். பதட்டம் தான், வேறு என்ன. அவர் அந்த ஆஃபீஸர் கேமரா பேசும்போது சொல்லிட்டு இருந்தார், இதெல்லாம் முன்னாடியே செஞ்சுருந்தா நான் ஏன் இதை பிடுங்க போகிறேன் அப்படின்ட்டு. ஒரே ஒரு இன்டர்வியூவில் என்ன வருதுன்றது ஒரு லீடு மட்டும் சொல்கிறேன். ஐயா, உங்கள் மீது ஒரு விமர்சனம் இருக்குன்னு என்னப்பா அப்படின்னாரு. அவர் செய்கிற எல்லார் மேலும் நடவடிக்கை எடுக்கிறீங்க, அன்புமணி உங்கள் மகன்றதுனால நீங்கள் அவர் மேலே மட்டும் நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னோன்னே, எடுக்க மாட்டேன்னு யார் சொன்னது, விரைவில் வரும் என்று அதற்கான ஒரு சமிக்ஞையையும் நமக்கு கொடுத்தார். ரொம்ப முக்கியமான நேர்காணல். அதுலேருந்து நான் ஐயா எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், கூட்டணி பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள் அப்படின்னோடனே, ஏன்ப்பா கூட்டணின்னு நான் மட்டும் முடிவு பண்ண முடியுமா, பொதுக்குழு கூட்டணும், பொதுக்குள்ள எல்லார் கருத்தையும் கேட்கணும், என் கருத்தை அவங்க கேட்கணும், யார் கருத்து சரின்றதை பார்க்கணும், நான் என் கருத்தை அவங்கெல்லாம் ஏற்றுக்கிறாங்களான்றது கேட்கணும், அப்படி தானே கூட்டணி முடிவு பண்ண முடியும் அப்படி என்று சொல்லும்போது, அப்போது நீங்கள் அந்த 17ஆம் தேதி நடக்கக்கூடிய பொதுக்குழுவில் இதற்கான அறிவிப்பை எதிர்பார்க்கலாமா என்று கேட்டபோது, அதுக்கு தானே இது நடத்துகிறதே என்று சொல்லிவிட்டார். விதிகளில் திருத்தம் எல்லாம் செய்ய இருக்கிறார். இப்போ இந்த சின்ன ஒரு குழப்பம் இருக்குது இல்லையா, தலைவருக்கு என்ன அதிகாரம், இதுக்கு என்ன அதிகாரம்ன்ட்டு, இதை எல்லாவற்றையும் திருத்தப் போகிறார். அமைப்பு விதிகளை திருத்துவதற்காக தான் அந்த பொதுக்குழு. 5500 பேருக்கும் அழைப்பு சென்று விட்டது, நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் அழைப்பு சென்று விட்டது. அவர்கள் எல்லாரையும் வச்சு தேவையான விதிகள் எல்லாம் திருத்தம் செஞ்சு இறுதி மூச்சு இருக்கும் வரை அவர்தான் எல்லாம் என்பதை அங்கே உறுதி செய்ய போகிறார். அப்புறம் அந்த பூம்புகார் மகளிர் மாநாடு 2 லட்சம் மகளிரை நாங்கள் அழைக்க இருக்கிறோன்னு சொன்னார். செம்ம ஆக்டிவாக இருக்கார் அவர். பேசுகிறப்ப அப்படியே நேற்று நம்மளாம் போனல சார், அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவர் காமெடி பண்ணுறாரு சார் அப்படியே உட்காந்து. இதுதான். ஆனால் மனசுக்குள்ளே வேதனை இருக்குன்றது அந்த நேர்காணலில் தெரியுது. ஆனால் அதை எதிர்கொள்கிறார் பாருங்கள், எப்படி ஐயோயோ அப்படின்னு புலம்புல பகுறியா அப்படின்ட்டு நல்லா பண்ணார். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. டிவிகேவோட மாநாடு வந்துட்டு 25ஆம் தேதி நடக்கிறதா இருந்துச்சு, 21ஆம் தேதி நடக்கிறதா இப்போ செய்தி வந்திருக்கு சார். என்ன சார் காரணம்? அதான் நான் சொன்னேன்ல, 27 அந்த விநாயகர் சதுர்த்தி விழா நடக்கிறது என்பதால் நீங்கள் 18 to 22க்குள்ளே ஏதோ ஒரு தேதியில் நடத்தி கொள்ளுங்கள் என்று இவர்கள் சொல்லியிருந்தார்கள். இவங்க விஜய் தரப்பிலும் சம்மதம் தெரிவித்திருப்பதாக தெரிகிறது. 21 என்று இப்போது செய்திகள் வந்திருக்கின்றன. அதை வச்சுக்கிட்டோம். இந்த 21ன்றதை ஏன்ப்பா இந்த டேட்டில் ஏதாவது ஒரு டேட்டில் வச்சுக்கோங்கப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் 15 ஜூலை அன்றைக்கி லெட்டர் கொடுத்தாங்களா, அன்றைக்கி சொல்லியிருக்க வேண்டியது தானே. நீங்கள் 21 வச்சுக்குங்கன்றதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு 22 நாளா? இந்த அரசாங்கத்தில் இருக்கவங்களோட அற்ப புத்தி தெரிகிறதா? இந்த அல்வா அதிகாரிக்கு தான் இதனால் நெருக்கடி. அவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்குல்ல சார். இப்போது முதல்வர் மனசு வருத்தப்படும், துணை முதல்வர் மனசு என்ன சொல்லுதோ அதை தாம்மா செய்யணும். நீங்கள் முதல்வர் மனசை குளிர்விக்கிறதுக்காக நீங்கள் அதிகாரியாக இல்லை, புரிஞ்சுக்குங்க. நீங்கள் மாநாடே நடத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா உங்களால்? சொல்லுங்கம்மா. முடியாது, ரைட்டா? இப்போ டிலே பண்ணுறதுனால நீங்கள் இப்போ என்னம்மா அடைஞ்சிட்டிங்க சொல்லுங்கம்மா. கூட்டம் வராமல் போயிட போதா? ஏன்பா 25 மாநாடு 21ஆம் தேதி வச்சிட்டாங்க, நான் போகலன்ட்டு நின்றுவானே. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறது தான். இது குழந்தைத்தனமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஒன்று நடத்தவே கூடாதுன்னு சொல்லு, இல்லை நடத்துன்னு சொல்லு. இது 2ல் தான் நீங்கள் ஒன்று பண்ண முடியும். இது என்ன குழந்தைத்தனமாக இதை தாமதப்படுத்துறதுன்னு கேட்குறேன். உங்களோட அற்ப மனது தான் இதனால் வெளிப்படுகிறது. நீங்கள் இல்லை சார் அந்த டேட்டில் நடத்தக்கூடாதுன்னு சொன்னீங்க, சரிங்க 21 நடத்திக்கிறோன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இதுக்கப்புறமும் டிலே பண்ணுறாங்க பார்க்குறீங்களா? கோர்ட்டுக்கு போய் தான் இதுக்கு விடிவு காலம் கிடைக்கும். நீங்கள் 21ன்னு ஒரு டேட்டை சொல்கிறீங்க, நீங்கள் 21ன்னு அவங்க சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க, ரைட்டா?
21 நடத்திங்கப்பா, இந்த மாதிரி இப்போ அசம்பாவிதம்லாம் நடக்காமல் நடத்துங்க பண்ணால் கண்டிஷன்லாம் போடுவீங்க. அந்த கண்டிஷன் போட்டு லெட்டர் கொடுக்க சொல்லுங்கள். பார்க்குறீங்களா? கொடுக்க மாட்டாங்க. பார்க்குறீங்களா? இந்த டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. இப்போ சொல்கிறாங்கல்ல இந்த காவல்துறை வந்து 25 டேட்டு வேணான்ட்டு, இதுவும் எழுத்துப்பூர்வமாக இல்லை, இதை கவனத்தில் கொள்ளணும். ஓரலா திங்கக்கிழமை போனீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், மேலேருந்து இன்னும் உத்தரவு வரலன்னு சொல்கிறது. ஈவினிங் போனீங்கன்னா நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், மேலேருந்து உத்தரவு வரலன்னு சொல்கிறது. மறுநாள் போனீங்கன்னா டேட்டு மட்டும் மாற்றணுமான்னு கேட்டாங்கன்னு சொன்னோன்னே, சரி சார் இந்த டேட்டு வச்சுக்கோங்க, இதுக்கு ஒரு 2 நாள் நாங்கள் கன்சல்ட் பண்ணுறோன்னு அலக்கழிக்கிறது. நீதிமன்றத்துக்கு போக முடியாது, ஏன்னா அவங்களும் எதுவுமே சொல்லலை. எழுத்துப்பூர்வமாக வேணும்ல போகலாம், இப்போ போகலாம், போயிட்டு வந்து கொடுக்குறாங்களா இல்லையான்றது கேளுங்க. நீங்கள் என்னங்க நாங்கள் கொடுத்து 15ஆம் தேதி கொடுத்தோம் வச்சுட்டு விளாண்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நீதிமன்றத்தை அணுகி விடுவார்கள். அதுக்கான தேவையை நீங்கள் ஏன் ஏற்படுத்துவீங்கன்றேன். இது ஒரு பாலிசி பேராலிசிஸ் இருக்குது கவர்மெண்ட்டில், புரியுதா? இப்படி எடுத்தால் பிரச்சனை ஆகிடுமா, அப்படி எடுத்தால் பிரச்சனை ஆகிடுமா. ஒரு நல்ல அதிகாரி போய் சிஎம் கிட்ட சொல்லணும். உதயநிதி இருந்தாலும் உதயநிதி கிட்ட சொல்லணும், இந்த பாருங்கள் சார், கான்ஃபரன்ஸு நடத்தவே கூடாதுன்னு நாம் சொல்ல முடியாது. க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுனா வேறு, பார்டர்லேருந்து வரவங்கலாம் வண்டியை திருப்பி அனுப்புகிறேன். இது ஏற்கனவே சென்னையில் இருக்கும்போதே பண்ணோம் நாங்கள், அங்கேயும் திருப்பி அனுப்புகிறேன் அப்படின்னு பிரேமானந்த் சின்ஹா இதைத்தான் சொல்லுவார். அதுதான் செய்யவும் போகிறாங்க, செய்ய தான் போகிறோம், அதுதான் முடியும். ஆனால் அனுமதியே கொடுக்காம டிலே பண்ணுறதுன்றது கெட்ட பேர் தான் சார் ஏற்படுத்தும். வேலை பார்க்கட்டும், சரியா? அதிகபட்சம் க்ரௌடு சேராமல் நாம் பார்த்துக்கலாம், அதை தாண்டிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. மாநாட்டுக்கு அனுமதியே கொடுக்க முடியாதுன்ட்டு சொல்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. இல்லை இன்னொன்று, நீதிமன்றத்துக்கு அவங்க போனாங்கன்னா குடுன்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. முருகன் மாநாடுக்கெலாம் நீதிமன்றம் தான் அனுமதி கொடுத்துச்சு, அதனால் அதே போல் நீதிமன்றம் உத்தரவிட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு அதிகாரி போய் துணிஞ்சு சொல்லணும். இவங்க தான் சிஎம்கிட்ட கன்சல்ட் பண்ணுறதில்ல, இவங்களா தானே முடிவு எடுக்கிறாங்க. அதனால தான் இந்த தாமதம் நடந்து கொண்டிருக்கிறது. இது அரசோட இந்த அணுகுமுறை குழந்தைத்தனமான அணுகுமுறையாக தெரிகிறது. சார், இந்த எப்பவும் வந்துட்டு இந்த பொங்கலுக்கெல்லாம் வந்துட்டு இந்த வேட்டி சேலை வந்து கொடுப்பாங்க அரசு மூலியமாக. அது வந்துட்டு விசைத்தறி தொழிலாளர்கள் மூலமாக தான் வந்து அதை வந்து உற்பத்தி செய்யப்படும். அப்படி இருக்கப்பா இந்த வருஷம் வந்துட்டு ரொம்ப அதை உற்பத்தி பண்ணுறதுக்கான அளவு வந்து குறைச்சிருக்குதா செய்தி வந்திருக்கு சார், என்ன சார்? நான் கூட வந்து எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு இது ஒரு சந்தேகம் உண்டு. இந்த பொங்கலுக்கு இலவச வேட்டி சேலையெல்லாம் தர்றாங்களே, இதை வாங்கியா வந்து வீட்டில் பொங்கல் கொண்டாடுவாங்க அப்படின்ற எண்ணம் எனக்கு உண்டு. அதுக்கு பிறகு பிப்ரவரி 2023 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெற்ற போது நீ இப்போ ஜாயின் பண்ணல, அப்போ போய் அந்த நம்ம சேனலு அங்கேயே போய் அடிக்கடி 3-4 முறை அங்கேயே சென்று தங்கியிருந்து இந்த எலெக்ஷனை கவர் பண்ணோம் விரிவாக, சரியா? அப்போது தான் நான் இந்த ஜவுளி தொழிலாளிகளை, இங்கே இந்த விசைத்தறியாளர்களை அங்கே போய் அந்த மில்லுக்கெல்லாம் போகிறேன், மில்லுக்கு நூற்பாலைகளுக்கு சென்றேன், அண்ட் இந்த தறியெல்லாம் போய் நேராக பார்த்தேன். பார்க்கும்போது தான் எனக்கு இது எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி, எத்தனை பேர் இதை நம்பி இருக்கிறார்கள் என்பது எனக்கு புரிந்தது. அப்போ தான் இந்த ஜெயலலிதாவாகட்டும், கருணாநிதி ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், இந்த இலவச வேட்டி சேலை என்ற கான்செப்டை எதற்கு அறிமுகப்படுத்தினார்கள் என்பதே எனக்கு அப்போது தான் புரிகிறது. என்னென்னா, நானெல்லாம் போயிட்டு நீங்கள் மேக்ஸில் தானே எடுத்து சட்டை, ஆமாம் சார், நம்மலாம் இங்கே போய் எடுத்துக்கிறோம், ரைட்டா? இந்த மாதிரி மேக்ஸ் இது போன்ற ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் அவர்கள் ஃபேக்ட்ரியிலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவாங்க. இந்த சாதாரண தறி வச்சுருக்கவன் எப்படி பழைப்பான்? அந்த காலம் மாதிரி அந்த தறியில் நெய்கிற சட்டையை நம்ம போடுறோம்ப்போ இல்லை. இப்போ அவன் எப்படி பிழைக்கிறது? ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அதை நம்பி இருக்கின்றன. விசைத்தறி, கைத்தறி இதெல்லாம் நம்பி இருக்கின்றன. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்கிறதுக்கு ஒரு ஸ்கீம் கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் நலிந்தவர்களுக்கு இலவசமாக வேட்டி சேலை கொடுத்தது போலவும் ஆயிற்று. அந்த வேட்டி சேலையை உற்பத்தி செய்யும் பணியை இந்த விசைத்தறி தொழிலாளர்களுக்கு கொடுத்தால் அவர்களும் பிழைப்பார்கள். ஸோ இப்படியே பண்ணி ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இலவச, அதாவது இதில் இந்த மஞ்சள் கார்டோ வெள்ளை கார்டோ ஏதோ ஒன்று இருக்குல்ல ரேஷன் கார்ட்டையிலேயே, ஆமாம், ஏதோ ஒன்று இந்த அரிசி கார்டுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அரிசி கார்டு வந்து பிலோ பாவர்ட்டி லைன், பிலோ பாவர்ட்டி லைன், அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறை பொங்கலுக்கு இலவச வேட்டி சேலை. ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் இதற்கான ஒப்பந்தம் வழங்கப்படும். ஆகஸ்ட் மாதம் ஒப்பந்தம் தந்த உடனே நூல் ப்ரொக்யூர் பண்ணி இந்த நூற்பாலைகளுக்கு நூல் ப்ரொக்யூர் பண்ணி இந்த விசைத்தறி கூட்டுறவு சங்கங்களுக்கு அனுப்புனா, ஒவ்வொரு கூட்டுறவு சங்கமும் எனக்கு ஒரு 1,00,000 புடவை 1,00,000 வேட்டி என்று எடுத்து அவங்க கொடுத்த உடனே ஆகஸ்ட் மாதம் கொடுக்குற ஆர்டரு அக்டோபர், நவம்பரில் முடிஞ்சிடும். நவம்பரில் டெஸ்பேச் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா டிசம்பர் முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் பொங்கலுக்கு ஒரு வாரம் முன்னாடியே ஜனவரி முதல் வாரத்திலேயே டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். இது அதிமுக பீரியடில் சீராக நடந்துகிட்டு இருந்துச்சு. பெயருக்கு முரணான ஒரு நபர் இந்த துறையின் அமைச்சராக இருக்கிறார், காந்தி. அவரும் ஒரு பையன் வினோத்னு நினைக்கிறேன் பையன், 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நூலை வாங்கி இவங்க கிட்ட கொடுத்து இவங்க நெஞ்சு அதுக்கப்புறம் வாங்கி இங்கெல்லாம் கொடுக்கறது பதிலாக புடவை வேட்டியாகவே வாங்கிட்டான்.
இங்கே இந்த ரோட்டில் ரேமன்ஸ் துணின்னு சொல்லிட்டு வச்சு விற்றுக்கிட்டு சுற்றுவாங்க தெரியுமா, துப்பாக்கூர் துணி வச்சுக்கிட்டு. இது மாதிரி ராஜஸ்தான்லேருந்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டா ஈஸி இல்லை, மொத்தமாக வாங்குறதுக்கு வேலை பார்த்தாங்க. அந்த சமயத்தில் தான் நான் இவர்களை சந்திக்கிறேன். சந்தித்த உடனே அதுக்கப்புறம் இதை பற்றி தொடர்ந்து பேசி ராஜஸ்தானில் இந்த கம்பெனியில் வாங்குறாங்க, வினோத் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டாருன்ற வரைக்கும் செய்திகளை பதிவிட்டோன்னே அவர்களும் உண்ணாவிரதம் அது இதுன்னு போராட்டம் நடத்தி அப்புறம் நிழல் முதலமைச்சர் யூசி தலையிட்டு எப்போ ஒழுங்காக அவங்களுக்கு ஆர்டர் கொடுப்பான்னு சொன்னோன்னா ஆகஸ்ட் மாதம் கொடுக்க வேண்டிய ஆர்டரை அக்டோபரில் கொடுத்தாங்க. நான் சொல்கிறது 23 அக்டோபரில் கொடுத்து தாமதமாக பண்ணி ஏப்ரல் வரைக்கும் வேட்டி சேலையை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருந்தாங்க. ரைட்டா? இப்போது 26ஆம் ஆண்டுக்கான பொங்கலுக்கான வேட்டி சேலை கொள்முதல் செய்ய வேண்டும். ரைட்டா? போன வருஷம் 22ஆம் வருஷம் 1.5 கோடி வேட்டி 1.5 கோடி சேலை கொடுத்தாங்க. இந்த வருஷம் எவ்வளோ ஆர்டர் கொடுக்கணும்? அதே 1.5 கோடி கூட கூட வரும்னு நினைக்கிறேன். ரைட்டா? 1 கோடி வேட்டி 1 கோடி சேலை, நம்பர் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். 1 கோடி வேட்டி 1 கோடி சேலை எப்படி? மீதி ராஜஸ்தானில் வாங்கிக்கிறாங்களா? இல்லை, போன வருஷம் நெஞ்சு முடிஞ்சதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. உலகத்தில் எங்கேயாவது இந்த கவர்மெண்ட்டு இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டு கேள்விப்பட்டிருக்கியா? ரேஷன் கடையில் ஃப்ரீயாக கொடுக்குறதுனா அட்லீஸ்ட் துடைக்கிறதுக்காவது அந்த வேட்டியை யூஸ் பண்ணுவாங்க. யாரும் எனக்கு வேணாம், நான் இந்த இலவச வேட்டி சிலையை வாங்க மாட்டேன்னு யாரும் எந்த ஏழை குடும்பத்தினரும் பலவிதமாக யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? யாரும் வேணான்னு சொல்ல போகிறதில்லை. ஏன் உங்களை யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் வச்சுருக்க சொன்னது? கிட்டத்தட்ட 40 லட்சம் வேட்டிகளும் சேலைகளும் வருவாய்த்துறை அலுவலகங்களிலும் ரேஷன் கடைகளிலும் விநியோகம் செய்யப்படாமல் ஒரு அரசு ஃபஸ்ட்டு ஒத்துக்கலாமா? இதை மடிச்சே வச்சுருந்தா இத்து போகிறது கூட நிறைய அதுதான், அதைத்தான் சொல்கிறாங்க. ஒரு வருஷம் ஸ்டாக் எப்படி சார் நல்லாயிருக்கும்? ஜனங்க எப்படி சார் அதை வாங்கும்? அப்போ 7 ஒரு வருஷத்து ஸ்டாக்கை இத்து போன புடவை வேட்டி கொடுக்குறீங்களா? ஒரு வருஷம் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் கூட அப்படி அது துவைக்கிறோம், மடிச்சே வச்சு மடிச்சுன்னா மடிச்சு இப்படி வைக்கிறது இல்லை, இப்படி அடுக்கி வச்சுருப்பாங்க. அதில் அடியில் இருக்க புடவை என்ன ஆகும்? வேட்டி என்ன ஆகும்? இன்னொன்று, ரேஷன் கடைகளிலும் வருவாய்த்துறை அலுவலகங்களிலும் ரொம்ப சுகாதாரமான முறையில் இதை சேமித்து வைக்கிறீங்களா? டைல்ஸ் ஒட்டி நல்லா சூப்பராக ஏசியாக போட்டுருப்பாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம்யா, காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்க ஸ்கீம்யா. நீ புதுசாக ஒன்று அறிமுகப்படுத்தல இந்த ஸ்கீமை. நல்லா இருக்கிற ஸ்கீமை எவனாவது எடுத்து விடுவானப்பா? அப்படி அரசு ஆணையிலே 1 கோடின்னு இருக்குயா. ஏற்கனவே கொஞ்சம் ஸ்டாக் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸ்டாக் எப்படியா வரும்? இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். இந்த ஆண்டு 24ஆம் ஆண்டு 31 மார்ச் 2024 வரை நீங்கள் சேலை வேட்டியை விநியோகம் பண்ணுங்கன்னு அரசு உத்தரவு போட்டிருக்கு. அப்போ ஏன் விநியோகம் பண்ணல? பிளான் பண்ணி எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இப்போது 1.5 லட்சம் வேட்டி 1.5 லட்சம் சேலைன்னா 1.5 லட்சம் அதை நெய்யக்கூடிய அத்தனை கூட்டுறவு சங்கங்களின் மற்றும் தறி வைத்திருப்பவர்கள் பயனடைவார்கள் இல்லையா? இப்போ நீ 1 கோடியை சுருக்கினா ஒரு 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு போகுது இல்லை? இன்னொன்று ஒரு புதிய வேலை வாய்ப்பு சொன்னாங்க. எனக்கு அது இன்னும் வியப்பாக இருந்துச்சு. 2000 பெண்களுக்கு இந்த தறி நெய்யறதுக்கெல்லாம் தெரியாமல் 2000 பெண்களுக்கு தனியாக ஒரு வேலை வாய்ப்பு வருதான். இதனால் என்னென்னா, நெஞ்சு முடிச்ச துணியை மடித்து வைக்கிறது, சீசனல் ஒர்க்கு. 1 கோடி 1.5 கோடி புடவைப்பா, 1.5 கோடி சேலைப்பா, நெஞ்சு தறி நெஞ்சு இப்படி தள்ளும், அதை எடுத்து மடித்து வைக்கணும்ல. இதுக்கு பெண்களுக்கு தனி வேலை வாய்ப்பு, அன்ஸ்கில்டு விமன் சொல்லிட்டு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு. அதெல்லாம் போச்சாப்போ? என்னையா திராவிட மாடலு? இப்படிலாம் பண்ணால் அப்புறம் கிட்னி தான் சார் விற்க வேண்டிய நிலைமை தான் சார். அப்படி தான் போவாங்க. அதுதான், அந்த துறையை சேர்ந்தவர்கள் தான் கிட்னி விற்கிறாங்க அந்த பகுதியில். இவங்க இன்னொன்று, எந்த மில்லும் அந்த தறியிலேருந்து துணி நீங்களுக்கு இது கொடுங்கன்ட்டுலாம் வரப்போகிறதில்ல. புரியுதா? இப்போ நம்ம பெரிய பெரிய ஜவுளி நிறுவனங்கள்லாம் இந்த ஷர்ட்டு இதெல்லாம் பெரிய மில்லு வச்சுருப்பாங்க, அவங்க இது பண்ணிடுவாங்க. அப்போ அவர்களுக்கு அந்த விசைத்தறியாளர்களுக்கு அந்த நெசவாளர்களுக்கு என்ன வேலை? யார் வேலை கொடுப்பா? அரசு தானே கொடுக்கணும். இப்படி போன வருஷம் கொடுத்த வேட்டி சேலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் 40 லட்சம் வச்சுட்டு இந்த வருஷம் 40 லட்சம் கம்மியாக ப்ரொக்யூர் பண்ணுன்னா என்னையா கவர்மெண்ட்டு? ஒரு சாதாரண விஷயம் காலங்காலமாக அது நடந்துக்கிட்டு இருக்குப்பா, பிசுறு இல்லாமல் நடக்கும்பா. ஒரு தடவை திருமதி சசிகலா சொன்னாங்க சார், நான் மக்களை போய் சந்திக்கும் போதெல்லாம் நீங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கு பெண்களுக்கு ஆர்டர் கொடுப்பீங்க, அதெல்லாம் இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி கண்டுக்கு தெரியாம நிறைய இந்த இதெல்லாம் பிசுறு இல்லாமல் நடந்துகிட்டு இருந்த வேலை பிசுறே ஆகாது. வருஷம் 1.25 கோடி வேட்டி 1.25 கோடி சேலை ஜனவரி மாதம் முடிஞ்சா. இது முடிஞ்ச உடனே ஒரு 40 லட்சம்னு நினைக்கிறேன். முதியோர் உதவித்தொகை வாங்குறாங்களே, பென்ஷன், வயசான பென்ஷன் வாங்குறாங்களே, ஓல்டேஜ் பென்ஷன், ஓஏபின்னு சொல்லுவாங்க, அவர்களுக்கு ஒரு வேட்டி சேலை. அது முடிஞ்சோடனே ஸ்கூல் யூனிஃபார்மு. வருஷம் முழுக்க அவங்களுக்கு வேலை. யார் வேலை கொடுப்பா? அவங்களுக்கு தெரிஞ்சது அந்த வேலை தான் நடக்குது. அவ்வளோதான். நீ சொன்னது மாதிரி இதனால தான் கிட்னி வைக்கிறான், அதையும் இவனுங்களே திருடுறாங்க. அதான் என்ன சார் கொடுமை இதெல்லாம்.
உங்களுடன் ஸ்டாலினுக்கு பதிலாக கிட்னியுடன் ஸ்டாலின்னு வச்சுருக்கலாம் பேர் இதுக்கு. அதான் பொருத்தமாக இருக்கும். எனக்கு வியப்பாகுது. அப்போவேருந்தே போட்டு வச்ச ஸ்கீம், அதில் போய் ஜரிகைலாம் போய் அதில் போய் ராஜஸ்தான்லேருந்து புடவை வாங்கிட்டு வந்து விற்று அதில் கொல்கட்டாலேருந்து புடவை வாங்க பிளான் பண்ணாங்க. அது எதுனா இப்போ இந்த 40 லட்சம் விற்காமல் இருக்குன்னு சொன்னேன்ல, இதை எடுத்துன்னு போய் டையை போட்டு திரும்பி கொண்டு வருது. வாஷ் பண்ணி இந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த நெசவாளர்கள் விழிப்பாகிறதுனா என்கிட்ட தகவலை சொல்லிட்டு வாங்கி கூப்பிட்டானே, இந்த மாதிரிண்ணே வினோத் இங்கே போயிருக்காருண்ணே, வாங்கிட்டு வரதுக்கு போயிருக்காருண்ணே, இந்த கம்பெனியில் பேசியிருக்காங்கன்னா நானும் பேசிக்கிட்டே இருப்பேன். இதுக்காக தான்ப்பா சொல்கிறேன், இந்த கவர்மெண்ட்டு போகணுன்ட்டு. ஆட்சி நடத்த தெரியல, ஒன்றுமே தெரியல, எதை எடுத்தாலும் விளம்பரம். லட்சமா எடுத்துட்டு போயிட்டு வழக்கறிஞர்களுக்கு கொடுக்குறாங்க, விளம்பரத்துக்கு கொடுக்குறாங்க, மக்களுக்கு அதை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. அதனால தான் திருப்பி இந்த கவர்மெண்ட்லாம் வந்துச்சுன்னா தமிழ்நாடே இருக்காது. அதனால் இந்த குடும்பமும் இந்த ஆட்சியும் ஒழிஞ்சு போகணும் சீக்கிரம். அதுக்காக தான் மல்லு கட்டிக்கிட்டு இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் பேசிக்கிட்டு இருக்கோம். பார்க்குற ஜனங்க புரிஞ்சுக்கணும், எத்தனை பேர் வயிற்றில் அடிச்சுட்டு கொள்ளடிச்சிட்டு இருக்காங்கன்றதை பார்த்தாங்கன்னா நல்ல முடிவை ஜனங்க எடுப்பாங்க. சரி சார், இன்றைய அரசியல் அரட்டையில் பல நிகழ்வுகளை பற்றி நம்ம பேசணும். தொடர்ந்து நாளையும் பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி.